உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வாசிப்பு திட்டத்தின் 38ஆம் நாளில் நாம் இன்று இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு விடுதலை பயணம் 19வது அதிகாரமும் 20வது அதிகாரமும் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தாங்க. அது மாதத்தின் 15ஆம் நாள் நம்ம வாசித்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க அதுக்கப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு செங்கடல்லேருந்து பிளந்து வெளியே வந்து கசப்பான தண்ணி ஸ்வீட் ஆக்குனது, அதுக்கப்புறம் மண்ணாவையும் காடையும் ஆண்டவர் கொடுத்தது, அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லாமல் பாறையிலேருந்து வந்தது, அதுக்கப்புறம் அமலேக்கியர்களை தோக்கடிச்சது, இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா இவங்க வரும்போது 3ஆம் மாதத்தில் இருக்கிறோம். அப்போ 3ஆம் மாதம் அப்படின்னா அங்கே முதல் மாதம் 15வது நாள் வெளியே வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 45லேருந்து 50 நாட்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இறையல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு பெந்தகாஸ்ட் அப்படின்னா 50 நாட்கள் முடிஞ்சது. அதை நம்ம பின்னாடி விடுதலை பயணத்திலும் லேவியர்லையும் வாசிப்போம். ஆண்டவர் இந்த கட்டளை கொடுப்பார். 50வது நாளை கவுண்ட் பண்ணி 7வது சாபத்தை 7வது ஓய்வு நாளை 50வது நாளை 749 கூட 50வது நாள் ஆண்டவர் ஒரு திருவிழாவாக கடைப்பிடிக்க சொல்லுவார். ஸோ இங்கே இவங்க எகிப்திலேருந்து வெளியே வந்த 50வது நாளை ஆண்டவர் சீனாய் மலையை இவங்க எட்டுறாங்க. சீனாய் மலையில் ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அப்போ இங்கே ஆண்டவர் நெருப்பாக வருகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பெந்தகோஸ் தினத்தன்று நெருப்பு பிளவுட்ட நாவுகளாக கீழே இறங்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க 50வது நாளில் பாலைவனத்தில் சுற்றி திரிஞ்சு நிறையா கஷ்டங்கள்லாம் அனுபவித்து கடைசியாக சீனாய் மலை எட்டுக்கிறார்கள். சீனாய் மலைன்னா என்ன? ஏற்கனவே அதோடைய இன்னொரு பெயர் ஓரேபு மலையில் தான் ஆண்டவர் மோசேவை அழைத்தார். இப்போது இஸ்ரேல் மக்களை அழைக்கப் போகிறார். 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை செய்ய போகிறார். ஆதாம் கிட்ட, நோவா கிட்ட, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட பண்ணார் இல்லையா? அதை திரும்பவும் இங்கே இஸ்ரேல் மக்கள்கிட்ட செய்ய போகிறார் உடன்படிக்கை. ஸோ ஆண்டவர் மோசேவையும் இஸ்ரேல் மக்களையும் சீனாய் மலையில் சந்தித்து உடன்படிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு 19வது அதிகாரம் விடுதலை பயணத்தில் வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 20லேருந்து 23 வரைக்கும் ஆண்டவர் இந்த உடன்படிக்கைக்கு தேவையான கட்டளைகளை கொடுப்பார். ஒரு புது குடும்பத்தை ஏற்படுத்த போகிறார். அந்த குடும்பத்துக்கான நெறிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்பா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறார். அதான் நம்ம வாசிப்பு வரும். இன்றைக்கி வெறும் 20வது அதிகாரம் மட்டும் வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் எதிர்பார்த்த, நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஸோ இந்த 10 கட்டளைகளை எபிரேய மொழியில் டெபேரிம் அப்படின்வாங்க. டெபேரிம்னா த வேர்ட்ஸ்னு அர்த்தம், கடவுளுடைய வார்த்தைகள். ஸோ 10 கட்டளைகளை கடவுளுடைய வார்த்தைகள்னு சொல்லலாம். அதுதான் ரொம்ப முதன்மையான கட்டளைகள். அதுக்கப்புறம் வரக்கூடிய மற்ற அதிகாரங்கள் 21லேருந்து 23 வரைக்கும் வர்றதெல்லாம் இந்த 10 கட்டளையிலிருந்து அதனுடைய 2வது தரம் அல்லது அதிலேருந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட மற்ற ஆர்டினன்சஸ் அப்படின்வாங்க. இங்கே அந்த டெபேரிம்னு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, கடவுளுடைய வார்த்தைகள் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. மிஷ்பாட்டிம்ன்ற எபிரேய வார்த்தை அப்படின்னா ஆர்டினன்சஸ், ஒரு சில ஒழுங்கு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் 2ஆம் தர கட்டளைகள். இது 21வது அதிகாரத்துலேருந்து 23 வரைக்கும். அதை நம்ம நாளையில வாசிப்போம். இன்றைக்கி முதன்மையான 10 கட்டளைகளை இன்றைக்கி 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஸோ விடுதலை பயணம் 20வது அதிகாரம் தான் 10 கட்டளைகள் இருக்குது, மறந்துடக்கூடாது. தொடர்ந்து லேவியர் 13ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இதில் மருத்துவ சட்டங்கள், நெறிமுறைகளை ஆண்டவர் கொடுப்பார். அந்த காலத்து மக்கள் பாமர மக்கள்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த அறிவு வளர்ச்சிக்கு கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நேற்று நம்ம அந்த ப்ரெக்னன்சியில் பார்த்தோம், எப்படி அவங்க கருவுற்று இருக்கும்போது டெலிவரி குழந்தைய பெற்றெடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு பேசிக்கான மருத்துவ நெறிமுறைகள், ஆலோசனைகள், வழிகாட்டு முறைகள் எல்லாம் கொடுக்க போகிறார். ஸோ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறார்கள். அதனால் அந்த மக்களினுடைய மூளை வளர்ச்சிக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், மருத்துவ விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைக்கி நம்ம திருப்பாடல் 73ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி இந்த 10 கட்டளை கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஸோ இவங்க எல்லாம் ஓகே சொல்லுவாங்க. கடைசியாக நமக்கு தெரியும், இஸ்ரேல் மக்கள் தவறுவாங்க. ஸோ இவங்க நாடு கடத்தப்படுவாங்க, பாபிலோனியர்கள்னாலையும் அசீரியர்கள்னாலையும். அந்த புலம்பலை அந்த நேரத்தில் ஆசாப்பு அப்படின்ற நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆசாப்பு அந்த இறைவாக்கினர், அந்த லேவியர் குலத்தை சார்ந்த அந்த குருவானவர்
இந்த ஒரு புலம்பல் திருப்பாடலை எழுதுகிறார். இந்த கட்டளை மீறினா என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம சைட் பை சைடு படித்து கொண்டே நம்ம இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம செல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 கேள்விகள். முதல் கேள்வி, ஆண்டவர் 19 அதிகாரத்தில் உடன்படிக்கையினுடைய அந்த கூற்று சொல்வார். உடன்படிக்கை என்னன்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்றத கவனித்து கொண்டே நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, இந்த 20வது அதிகாரத்தில் 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுப்பார் நம்ம சொன்னோம் இல்லையா, விடுதலை பயணம் 20வது அதிகாரம். அந்த 10 கட்டளைகளை நம்பர் போட்டிருக்கா, எது இந்த 10 கட்டளைன்னு சொல்லி பைபிள் சொல்லுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்க. எத்தனை கட்டளைகள் உங்களால் எண்ண முடியுதுன்னு நீங்கள் பாருங்கள், படித்துக்கொண்டே இருக்கும்போது வாசிக்கும்போது. மூன்றாவது, ஒரு மனுஷன் குணமடைஞ்சானா இல்லையா, நம்ம லேவியரில் நம்ம வாசிக்க போகிறோம் 13ஆம் அதிகாரத்தில் என்னென்னலாம் ஆண்டவர் நிறைய சொல்லுவார். இந்த நோயெல்லாம் இருந்துச்சுன்னா நீ குணமடைஞ்சிட்டியா குணம் அடையலை அப்படின்றத எப்படி ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்குவான், அதுக்கு ஆண்டவர் என்ன வழிமுறைகளை கொடுக்குறாரு அப்படின்றத கவனித்து கொண்டே இன்றைக்கி வாசிப்போம். இதுதான் இந்த 3 கேள்விகள். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு துவங்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 19. எகிப்து நாட்டினின்று புறப்பட்டு வந்த 3ஆம் மாதம் முதல் நாளில் இஸ்ரேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை சென்றடைந்தனர். ரபிதீமிலிருந்து பயணம் மேற்கொண்ட அவர்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ரேலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தார்க்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேரச் செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். மக்களின் பதிலை மோசே ஆண்டவரிடம் சமர்ப்பித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ நான் உன்னோடு பேசுவதை மக்கள் கேட்கும்படியும் என்றென்றும் உன்னை நம்பும்படியும் நான் கார்மேகத்தில் உன்னிடம் வருவேன் என்றார். மோசேயும் மக்களின் வார்த்தைகளை ஆண்டவருக்கு அறிவித்தார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ மக்களிடம் போய் அவர்களை இன்றும் நாளையும் தூய்மைப்படுத்து. அவர்கள் தம் துணிகளை துவைத்துக் கொள்ளட்டும். இவ்வாறு 3ஆம் நாளுக்காக தயாராகட்டும். ஏனெனில் 3ஆம் நாள் மக்கள் அனைவருக்கும் முன்பாக
ஆண்டவர் சீனாய் மலை மேல் இறங்கி வருவார். மலையைச் சுற்றிலும் மக்களுக்கான எல்லைகளை தீர்மானித்துக் கொடு. உங்களில் எவரும் மலை மேல் ஏறாதபடியும் அதன் அடிவாரத்தை கூட தொடாதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். மலையை தொடுபவர் யாரானாலும் கொல்லப்படுவது உறுதி. அத்தகையவரை யாரும் கையால் தொடாமல் கல்லால் எறிந்தோ அம்பால் எய்தோ கொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கால்நடையோ மனிதரோ சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். எக்காலம் முழங்குகையில் குறிப்பிட்டவர்கள் மலை மேல் ஏறி வரட்டும் என்றார். மோசே மலையை விட்டிறங்கி மக்களிடம் சென்றார். மக்களை தூய்மைப்படுத்தினார். அவர்களும் தம் துணிகளை துவைத்துக் கொண்டார்கள். அவர் மக்களை நோக்கி, 3ஆம் நாளுக்காக தயாராக இருங்கள், மனைவியோடு கூடாதிருங்கள் என்றார். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது. மலைமேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது. எக்கால பேரொலி எழுந்தது. இதனால் பாளையத்தில் இருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவரச் செய்தார். அவர்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது. ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடிமுழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இறங்கிச் செல். மக்கள் ஆண்டவரை பார்க்க விரும்பி எல்லை மீறி வராதபடியும் அவ்வாறு வந்து பலர் சாகாதபடியும் அவர்களை எச்சரிக்கை செய். அவ்வாறே ஆண்டவரை அணுகிச் செல்லும் குருக்களும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும். இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்று சொன்னார். மோசே ஆண்டவரிடம், சீனாய் மலை மேல் மக்கள் ஏறி வர மாட்டார்கள், ஏனெனில் மலைக்கு எல்லை அமைத்து அதை புனிதப்படுத்து என்று கூறி நீர் எங்களை எச்சரித்துள்ளீர் என்றார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ கீழே இறங்கிச் சென்று ஆரோனுடன் மேலேறி வா. குருக்களும் மக்களும் ஆண்டவரிடம் வருவதற்காக எல்லை மீற வேண்டாம், இல்லையெனில் ஆண்டவர் அவர்களை அழித்தொழிப்பார் என்றார். மோசே கீழே இறங்கி மக்களிடம் இது பற்றி கூறினார். விடுதலை பயணம். அதிகாரம் 20. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில்
ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்காள முழக்கத்தையும் புகையையும் மலையையும் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்துப்போவோம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள். கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களா என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். மக்கள் தொலையில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரிருளை அணுகினார். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரவேல் மக்களிடம் சொல், நான் வானத்திலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்தச் செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கள் கொண்டு கட்ட வேண்டாம். ஏனெனில் உனது ஒளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய். உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி படிகள் வழியாய் அதன் மேல் ஏறிச் செல்ல வேண்டாம். லேவியராகமம் அதிகாரம் 13. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் உரைத்தது. ஒருவர் உடலில் தோல் மீது தொழுநோய் போன்று ஏதேனும் தடிப்போ சொரிசிறங்கோ வெண்படலமோ தோன்ற அது தொழுநோய் என ஐயமுற்றால் அவர் குருவாகிய ஆரோனிடம் அல்லது குருக்களாகிய அவர் புதல்வரில் ஒருவரிடம் கொண்டு வரப்பட வேண்டும். அவர் உடலில் நோய் இருக்கும் இடத்தை குரு பார்த்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறி நோயிருக்கும் பகுதி அவர் உடலில் உள்ள மற்ற தோற்பகுதிகளை விட குழிந்திருந்தால் அது தொழுநோய். அவரை பார்த்த குரு அவரை தீட்டுடையவர் என முடிவு செய்வார். அவர் உடலின் மேல் வெள்ளை படலம் இருந்தும் அந்த இடம் மற்ற பகுதிகளில் உள்ள தோலை விட குழிவாயிராமலும் அதன் மீதுள்ள ரோமம் வெண்மையாகாமலும் இருந்தால் குரு அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். 7ஆம் நாள் அவரை பார்க்கும்போது நோய் பரவாமல் குறைந்திருந்தால் மீண்டும் 7 நாள் குரு அவரை அடைத்து வைப்பார். 7ஆம் நாளில் மீண்டும் அவரை அழைத்து பார்வையிடுவார். நோய் பரவாமல் குறைந்திருந்தால் அவர் தூய்மையானவர் என குரு தீர்ப்பு சொல்வார். அது சொறி சிறங்கு. அவர் தம் உடைகளை துவைக்க வேண்டும். அவர் தீட்டற்றவர். தீட்டற்றவர் என அறிவிக்கப்பட்டவர் தம்மை குருவுக்கு காட்டிய பின் மறுபடியும் சொறி சிறங்கு அவர் உடலில் ஏற்பட்டால் அவர் தம்மை குருவிடம் காட்ட வேண்டும். மீண்டும் சொறி சிறங்கு அவர் உடலில் இருப்பதை குரு கண்டால் அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அது தொழுநோய். ஒரு மனிதர் தொழுநோயாளி எனில் அவர் குருவிடம் கொண்டு வரப்படுவார். தோலில் வெண்ணிற தடிப்பு இருந்து அது ரோமத்தை வெண்மையாக மாற்றி திறந்த புண்ணாயிற்று என குரு கணிப்பார். அது அவர் உடலில் நெடுநாளாய் இருக்கும் தொழுநோய். குரு அவர் தீட்டுடையவர் என அறிவிப்பார். அவரை அடைத்து வைக்க வேண்டும். அவர் தீட்டுடையவரே. வெண்குட்டம் உடலில் பரவி நோயாளியின் கால் தொடங்கி தலை வரை
குரு காண்கிற எல்லா இடங்களிலும் தோலில் படர்ந்திருந்தால் அவரை சோதித்து பார்க்க வேண்டும். அவர் உடலில் முழுவதும் நோய் படர்ந்திருந்தால் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். உடல் முழுவதும் வெண்மையாகிவிட்டதால் தீட்டற்றவர். ஆனால் திறந்த புண் காணப்படும் நாளில் அவர் தீட்டுள்ளவர். எனவே திறந்த புண்ணை கண்டால் அவர் தீட்டுள்ளவர் என அறிவிப்பார். திறந்த புண் தீட்டுடையது, அது தொழுநோய். திறந்த புண் மாறி வெண்ணிறம் அடைந்தால் அவர் குருவிடம் வருவார். குரு அவரை சோதித்து பார்ப்பார். நோய் தழும்பு வெண்மையாகி மாறிற்றெனில் அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அவர் தீட்டற்றவர். உடலில் கட்டி ஏற்பட்டு அது குணமாகி கட்டி இருந்த இடத்தில் வெள்ளை தடிப்பு அல்லது சிவப்பு கலந்த வெண்மை மறு தோன்றினால் அதனை குருவுக்கு காட்ட வேண்டும். குரு அதை சோதித்து பார்ப்பார். அந்த இடம் மற்ற தோலை விட தாழ்ந்து அந்த இடத்தில் ரோமம் வெண்மையாக மாறியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது கட்டியால் உண்டான தொழுநோய். குரு அதை சோதித்து பார்க்கும்போது அதில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக மட்டும் உள்ளது என்றும் கண்டால் அவர் அவரை 7 நாள் அடைத்து வைப்பார். தோலில் புள்ளி படர கண்டால் அது தொழுநோய், அவர் தீட்டு உடையவர் என குரு அறிவிப்பார். வெள்ளை மறு பரவாமல் அது இருந்த இடத்தில் மட்டும் இருந்தால் அது கட்டியின் தழும்பு, எனவே அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஒருவரது உடலில் நெருப்பு பட்டதனால் தீக்காயம் ஏற்பட்டு நெருப்புப்பட்ட இடத்தில் சிவப்பு அல்லது வெண்மையான மறு தோன்றினால் அவரை குரு சோதித்து பார்க்க வேண்டும். அந்த மருவில் ரோமம் வெண்மையாக மாற அந்த இடம் தோலை பார்க்கிலும் குழியாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தொழுநோய், அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய்தான். அதை சோதித்து பார்க்கும் குரு அந்த மருவில் வெள்ளை ரோமம் இல்லை என்றும் மற்ற தோலை விட குழிந்திராமல் சற்று கருமையாக உள்ளது என்றும் கண்டால் அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை சோதித்து பார்த்து தோலில் அது பரவியிருந்தால் அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். அது தொழுநோய். மறு தோலில் பரவாமல் அவ்விடத்திலேயே சற்று கருமையாக இருந்தால் அது நெருப்பினால் ஏற்பட்ட தடிப்பு, அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். அது நெருப்பால் ஏற்பட்ட வடு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ தலையிலோ தாடையிலோ நோய் ஏற்பட்டால் குரு அந்த நோயை சோதித்து பார்க்க வேண்டும். நோயுள்ள இடம் குழிவாயும் ரோமம் பொன்னிறமாகவும் குறைவாகவும் இருந்தால் தீட்டு என குரு அறிவிப்பார். அது தாடையிலோ தலையிலோ ஏற்படும் சொறி வகையான தொழிநோய் ஆகும். குரு அதை சோதித்து பார்த்து அவ்விடத்தில் மற்ற தோலை விட குழிந்திராமல் கருப்பு ரோமம் இல்லை என்றால் குரு 7 நாள் அவரை தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் அவரை குரு சோதித்து பார்ப்பார். அந்த சொறி படராமலும் அங்கு மஞ்சள் ரோமம் இல்லாமலும் மற்ற தோலை விட குழிவு இல்லாமலும் இருந்தால் அவர் சொறி இருக்கும் இடம் நீங்களாக மற்ற இடங்களை சிரைத்துக் கொள்வார். மீண்டும் குரு அவரை 7 நாள் தனியாக வைப்பார். 7ஆம் நாளில் குரு சோதித்து பார்க்கும்போது தோலில் சொறி பரவாமல் மற்ற தோலை விட குழிந்திராமல் இருந்தால் அவர் தீட்டற்றவர் என அறிவிப்பார். தம் ஆடைகளை துவைத்த பின் அவர் தூய்மையாவார். தூய்மையானவராக அறிவிக்கப்பட்ட பின் உடலில் சொறி படர்ந்தால் குரு அவரை சோதித்து பார்ப்பார். தோலில் சொறி பரவியிருந்தால் ரோமம் மஞ்சள் நிறமா என குரு பார்க்க தேவையில்லை, அவர் தீட்டுள்ளவர். சொறி குறைந்து அந்த இடத்தில் கருப்பு ரோமம் முளைத்ததெனில் சொறி குணமாயிற்று, அவர் தீட்டற்றவராயிருக்கிறார், அவர் தீட்டற்றவர் என குரு அறிவிப்பார். ஓர் ஆண் அல்லது பெண்ணின் உடலில் வெள்ளை புள்ளிகள் காணப்பட்டால் குரு சோதித்து பார்ப்பார். அவர்கள் மேல் தோலில் மங்கின வெண்ணிறத்தில் இருந்தால் அது தோலில் தோன்றுகிற வெள்ளை தேமல், அவர் தூய்மையானவர். தலைமுடி உதிர்ந்து ஒருவர் மொட்டையானால் அவர் தூய்மையானவர். முன்புற தலைமுடி உதிர்ந்து அரை மொட்டையானால் அவரும் தூய்மையானவர். மொட்டை தலையில் செந்நிறம் கலந்த
வெண்மையான புண் உண்டானால் அது தொழுநோயின் தொடக்கம். குரு அவரை சோதித்து பார்ப்பார். அவரது மொட்டை தலையிலோ அரை மொட்டை தலையிலோ உடலின் தோலில் தோன்றும் தொழுநோய் போன்ற செந்நிறம் கலந்த வெண்மையான தடிப்பு இருந்தால் அவர் தொழுநோயாளி, அவர் தீட்டுள்ளவர் என குரு அறிவிப்பார். ஏனெனில் நோய் அவர் தலையில் உள்ளது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலை வாராமல் மேலுதட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார். ஆட்டு ரோமம் அல்லது பஞ்சு நூலால் செய்யப்பட்ட உடையில் அல்லது பஞ்சு நூலும் ஆட்டு ரோமமும் சேர்ந்து நெய்யும் பாவில் அல்லது ஊடு நூலில் அல்லது தோலாடையில் அல்லது தோலால் செய்யப்பட்ட எதிலும் தொழுநோயின் அடையாளம் தோன்றி உடையிலோ தோலாடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோல் அல்லது தோலினால் செய்யப்பட்ட எதிலாவது நோய் பச்சை அல்லது சிவப்பு நிறமாக காணப்பட்டால் அது தொழுநோய். குருவுக்கு அதை காட்ட வேண்டும். குரு அந்த நோயை சோதித்து பார்த்து நோய் தீண்டியவற்றை 7 நாள் தனியாக வைத்து 7ஆம் நாளில் அதை கவனிக்க வேண்டும். உடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலாடையிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ இருந்தால் அது வளரும் தொழுநோய், அது தீட்டானது. அந்த நோயுள்ள ஆட்டு ரோமத்தாலோ பஞ்சு நூலாலோ ஆன உடையையும் பாவையும் ஊடு நூலையும் தோலாடையையும் தோலால் செய்யப்பட்ட எதையும் சுட்டெரிக்க வேண்டும். ஏனெனில் அது வளரும் தொழுநோய், அது நெருப்பில் சுட்டெரிக்கப்பட வேண்டும். உடையிலோ பாவிலோ நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ அந்த நோய் பரவவில்லை என குரு கண்டால் குரு நோய் தீண்டியதை கழுவச் சொல்லி 2ஆம் முறையும் 7 நாள் தனியாக வைப்பார். அது கழுவப்பட்ட பின் அதை சோதித்து பார்ப்பார். நோய் தீண்டிய பகுதி நோய் பரவாதிருக்கும் நிறம் மாறாதிருந்தால் அது தீட்டானது. அது உட்புறம் இருந்தாலும் வெளிப்புறம் இருந்தாலும் அதை நீ நெருப்பில் சுட்டெரிக்க வேண்டும். கழுவப்பட்ட பின் நோய் குறைந்துவிட்டது என குரு கண்டால் அந்த பகுதியை உடையிலிருந்து தோலாடையிலிருந்து அல்லது பாவு அல்லது ஊடு நூலிலிருந்து கிழித்தெறிந்து விட வேண்டும். ஆடையிலோ பாவிலோ ஊடு நூலிலோ தோலால் செய்யப்பட்ட எதிலோ நோய் மீண்டும் காணப்படுமாயின் அது பரவும். எனவே நோய் தீண்டியதை நெருப்பில் எரிக்க வேண்டும். ஆடையோ பாவோ ஊடு நூலோ தோலால் செய்யப்பட்ட எதுவோ கழுவிய பின் அந்த நோய் நீங்கி போகும். 2ஆம் முறை கழுவிய பின் அது தூய்மையானது ஆகும். ஆட்டு ரோம உடை, பஞ்சு நூல் உடை, பாவு ஊடு நூல், தோலால் செய்யப்பட்ட பை ஆகியவற்றுள் எதுவும் தீட்டுடையதா தீட்டற்றதா என அறிவதற்கு தொழுநோய் பற்றிய சட்டம் இதுவே. திருப்பாடல் 74. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். நெடுநாள்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்திவிட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மர பின்னல் வேலைப்பாடுகளை கோடரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றொளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை அடியோடு அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டார்கள்.
கடவுளின் சபையார் கூடும் இடங்களை எல்லாம் நாடெங்கும் எரித்தழித்தார்கள். எங்களுக்கு நீர் செய்து வந்த அருஞ்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை, இறைவாக்கினரும் இல்லை. எவ்வளவு காலம் என் நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இல்லை. கடவுளே, எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர்? எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா பழித்துக் கொண்டிருப்பார்கள்? உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர்? உமது வலக்கையை ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர்? அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும். கடவுளே, முற்காலத்திலிருந்தே நீர் எங்கள் அரசர். நீரே உலகெங்கும் மீட்புச் செயலை செய்து வருகின்றீர். நீர் உமது வல்லமையால் கடலை பிளந்தீர். நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர். லிவியத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே. அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவர் நீரே. ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வரச் செய்தவர் நீரே. என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போகச் செய்தவரும் நீரே. பகலும் உமதே, இரவும் உமதே. கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே. பூவுலகின் எல்லைகளை எல்லாம் வரையறை செய்தீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எதிரி உம்மை இகழ்வதையும் மதிகெட்ட மக்கள் உமது பெயரை பழிப்பதையும் நினைத்து பாரும். உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்புவித்து விடாதேயும். சிறுமைப்படுகிற உம் மக்களின் உயிரை ஒரே அடியாக மறந்து விடாதேயும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வராக. கடவுளே, எழுந்து வாரும். உமக்காக நீரே வழக்காடும். மதிகேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து பாரும். உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதேயும். உம் எதிரிகள் இடைவிடாது எழுப்பும் அமளியை கேளும். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. உம்முடைய வார்த்தைகளை டெபேரிம், உம்முடைய 10 கட்டளைகளை அந்த பலகைகளை எழுதி கொடுத்தீங்களே அப்பா. பழைய இஸ்ரவேலுக்கு புதிய இஸ்ரவேலாகிய எங்களுடைய இதயம் என்கிற பலகையில் உங்களுடைய கட்டளைகளை எழுதுங்கப்பா. நாங்கள் மனசார நீங்கள் எங்களுக்கு சிலுவையில் செஞ்ச அந்த அன்பை பார்த்து உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக உங்களோட அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒவ்வொரு கட்டளையும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்புனால் கடைபிடிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அம்மா, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர் சொல்வதை எல்லாம் செய்ய எங்களுக்கு தேவையான அந்த உற்சாகமான மனசை தாங்கம்மா. சொந்த மனசுனால தான் எங்களால் அவரை பின்தொடர முடியாமல் போயிடுது. எங்கள் மனசை உற்சாகப்படுத்துங்க. சாத்தானின் தாக்குதலிருந்து எங்களை பாதுகாத்தரலும் அம்மா. தொடர்ந்து வெளிவாசிப்பு திட்டத்தில் நாங்கள் தைரியமாக வீர நடைபோட எங்களை உற்சாகப்படுத்த வேண்டி உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் ரொம்ப ஒரு நீண்ட ஒரு விளக்கம் இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி அந்த கேள்விகளுக்கான பதிலை பார்த்துரும். இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் கூற்று என்ன, கவர்னன்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 6வது வசனம் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் இல்லையா, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன, நீங்கள் பழுகி பெறுங்கள். கூடவே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடன்படிக்கையின் அந்த கூற்று கூட கட்டளை கொடுப்பார். என்னது, நீங்கள் அந்த மரத்துலேருந்து அந்த கனியை மட்டும் உண்ண வேண்டாம். அடுத்து அவர் என்ன சொல்லுவார், உண்ணுனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உண்ணுனா நீங்கள் சாவீங்க அப்படின்னாங்க. அப்போது ஆண்டவர் இன்னொரு வாக்குறுதி கொடுக்குறார். உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலை நசுக்கும். தொடக்க நூல் 3:15. இதை மையமாக வச்சு தான் எல்லாமே போகுது. அடுத்தது பாருங்கள், நோவா கிட்ட என்ன சொல்கிறாரு ஆண்டவர், எல்லாத்தையும் அந்த வெள்ளத்தில் அழிச்சதுக்கப்புறம் திரும்ப அதே
உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார், அதை புதுப்பிக்கிறார்னு கூட சொல்லலாம். என்னது, நீ திரும்ப பழகி பெறுங்கள் சொல்கிறார். உடனே அதுக்கு ஒரு பலியிடப்படுகிறது. அங்கே ஆண்டவர் ஒரு ஆடை ஒரு விலங்கை பலியிட்டு அந்த தோலை ஆதமுக்கு எவ்வளோ கொடுத்தார். இங்கே நோவா பலியிடுகிறார் விலங்குகளை, பறவைகளை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆண்டவர் ஒரு அடையாளம் காட்டுகிறார், அந்த வானவில்லை கொடுக்குறார். ஸோ இதை அப்படியே திரும்ப கொண்டது ஆபிரகாம்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நம்ம அதை பார்த்தோம், 3 விதமாக பார்த்தோம். 15, 17, 21 அதிகாரங்களில் தொடக்க நூலில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கைகள், உன்னை ஒரு பெரிய இனமாக்குவேன், உன்னுடைய நாமத்தை சிறப்புற செய்வேன், அடுத்தது உன்னுடைய வித்துக்கு இந்த நாட்டை கொடுப்பேன், உன் வித்தின் வழியாக அந்த உலகத்தின் எல்லா மக்கள் இனங்களையும் ஆசீர்வதிப்பேன். இதை அப்படியே ஆண்டவர் எடுத்துகிட்டு திரும்பவும் இங்கே இஸ்ரேல் மக்கள்கிட்ட இந்த உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார்னு சொல்லலாம். அல்லது இந்த உடன்படிக்கையை திரும்பவும் வேறு ஒரு கூற்றோடு அதை ஏற்படுத்துகிறார்னு சொல்லலாம். ஸோ ஆண்டவர் அந்த மறக்கலை, மனுஷ குலத்தை திரும்பவும் மீட்பதற்காக அந்த உடன்படிக்கையை எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த உறவுக்காக அவர் தேடி இஸ்ரேல் மக்கள்கிட்ட வரதை நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே என்ன சொல்கிறாரு, விடுதலை பயணம் 19 அதிகாரம் 5-6 வாசனா, நீங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடிப்பதனால் அனைத்துலகும் என் உடைமையாயினும் நீங்கள் எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனித்த சொத்தாக இருப்பீர்கள் அப்படின்றார். என் தனி சொத்தாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்று மோசைக்கிட்ட ஆண்டவர் கூறுகிறார். எப்பயுமே பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட சொன்னதை லைட்டாக ஆண்டவர் மாற்றி ஒவ்வொரு முறை, அதாவது 12வது அதிகாரம் தொடக்க நூலில் ஆண்டவர் சொன்னதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவார், கொஞ்சம் ஆட் பண்ணுவார். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இங்கேயுமே அதே ஆபிரகாம் கிட்ட கொடுத்த அதே அந்த உடன்படிக்கையை தான் இங்கே கொஞ்சம் லைட்டாக மாற்றின ஒரு கூற்றில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், ஆண்டவர் இது முடிச்சதுக்கப்புறம் 10 கட்டளைகளை கொடுத்து ஒரு தேசம் எப்படி இருக்கணும், ஒரு பெரிய இனம் எப்படி, ஒரு நேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளையும் கட்டளைகளையும், சொல்லப்போனால் அரசியல் சாசனத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு, ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொடுக்குறாரு. இது இதனால் நமக்கு என்ன புரிய வருது, ஒரு பெரிய இனமாக ஆண்டவர் இங்கே உருவாக்குகிறார். இஸ்ரேல் மக்கள் நீங்கள் இனிமேல் இப்படி தான் வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறைகளை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார், உங்களை குருத்துவ அரசாக மாற்றுவேன். ஸோ இந்த அரசுன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உன்னுடைய பெயரை சிறப்புற செய்வேன் அப்படின்றது. இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு அதை அப்படியே கொடுக்குறாரு. உங்களை குருத்துவ அரசாக, அந்த அரசாகன்ற வார்த்தை எடுக்கிறோன்னா அந்த பெயரை சிறப்புற செய்வது அரசருக்குரிய பண்பு. அப்போது அது இங்கே இஸ்ரேல் மக்கள்கிட்ட அவங்கள ஒரு அரச இனமாக மாற்றப் போகிறார் அப்படின்றது ஏற்கனவே ஆண்டவர் பண்ணதை இங்கே நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. அடுத்தது என்ன இருக்குது, உன் வழியாக உன் வித்தின் வழியாகவும் எல்லா மக்கள் இனங்களையும் ஆசீர்வதிப்பேன். இப்போ இவங்க சாதாரண அரச இனம் கிடையாது, இவங்க குருத்துவான அரச இனமாக இருக்கிறாங்க. அப்போ குருத்துவம்னா என்ன, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறவங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம் எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் 22 27. ஸோ இவங்க வழியாக இவங்க ஒரு குருத்துவ அரசாக பரிசுத்தமான இனமாக இருந்து இவங்க வழியாக ஆண்டவர் இந்த தலைப்பிள்ளையாகி இஸ்ரேல் வழியாக மற்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய மற்ற பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரையும் எல்லா தேசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் அவருடைய பிளான். ஸோ ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கை இங்கே இஸ்ரேலுக்கு வேறு ஒரு கூற்றின் வழியில் பட் மறைமுகமாக அதுதான் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ அதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இறையியல் வல்லுநர்கள் இதில் கவனிக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார், அரசராக, குருக்களாக, இறைவாக்கினர்களாக தேர்ந்தெடுக்கிறார். இதை தான் நம்ம முன்னே பார்த்தோம். ஆதாம் தொடக்க 1:26-28 வாசம், ஆண்டவர் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைச்சு எல்லா விலங்குகளையும் எல்லா படைப்புகளையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். அதுலேருந்து ஆதாம் அரசர் என்பது நமக்கு மறைமுகமாக தெரிகிறது. அதே போல் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஏதேன் தோட்டத்தை காத்து பண்படுத்த சொல்கிறார். அதே வார்த்தைகள், அந்த இவரே வார்த்தை பின்னாடி ஒரே ஒரு இடத்துல தான் ரிப்பீட் ஆகுது. எங்கே, லேவிய கொல்லத்தை சார்ந்த குருக்களுக்கு அந்த கோயிலில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு அதே வார்த்தையை கடவுள் கொடுக்குறார். அப்போ இங்கே ஆதாம் ஏதேன் என்ற அந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய அந்த கோயிலினுடைய முன்னடையாளத்தில், சாலமன் கட்டின கோயில் முன்னடையாளத்தில் அங்கே ஒரு குருவாக இருக்கிறார். ஸோ இப்போ ஆதாமினுடைய அந்த குருத்துவமும் அந்த அரச தன்மையும், அதுக்கப்புறம் அவர் இறைவாக்கினர் அவர் சொன்ன அந்த பெயர்கள் தான் விலங்குகளுக்கு பெயராக மாறுகிறது. இந்த இறைவாக்கினர், அரசர், குருக்கள், குருத்துவம், இந்த 3ஐயும் ஆதாம் இழந்து போயிட்டார்.
அதை திரும்பவும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கிறார். திரும்ப நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே கூறுறார். அப்போது அவருடைய முதல் பையனாகிய அந்த ஆதாம் இழந்து போனதை இன்னொரு முதல் பையன்னு சொல்லி இஸ்ரேலை தலைமகன் என்று சொல்லி அவர் கூப்பிட்டு அவருக்கு அதை கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சனை, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைகளை என் உடன்படிக்கையை கடைபிடித்தால், அங்கே தான் அந்த இஃப் யூ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ட், அங்கே தான் மாட்டிக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள். நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம திருப்பாடலில் வாசித்தோம், அவங்க அதை கடைபிடிக்கல, அதை அவங்க இழந்தாங்க. திருப்பி ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்த வேண்டியிருந்துச்சு. ஸோ மொத்த இஸ்ரேலினுடைய அவங்களுடைய ஃப்யூச்சரே அந்த இஃப் யூ கீப் மை கமெண்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் உடன்படிக்கையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, இப்போது நமக்குமே அது வந்து ஒரு எதிரொலியாக தான் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். ரெண்டாவது கேள்வி, இந்த விடுதலை பயணம் 20வது அதிகாரத்தில் நீங்கள் இந்த கட்டளைகளை என்ன ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு கூற்று முடிகிறப்ப அது ஒரு கட்டளையாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 15 கட்டளைகள் போகும். 6வது வசனமும் 11வது வசனமும் மட்டும் சேர்ந்துக்கும். மற்றபடி பார்த்தோன்னா 17வது வசனம் வரைக்கும் என்னன்னா 15 கட்டளைகள் வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் பின்னாடி நம்ம வாசிப்போம், அதில் 28வது வசனத்திலும் இணைச்சட்டம் டியூட்ரோனாமி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் அதே இணைச்சட்டத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் பார்த்தோன்னா ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேவிடமும் இஸ்ரேல் மக்களிடம் 10 கட்டளைகளை கொடுத்தாருன்னு சொல்லி நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு 10. இப்போது நம்ம வசனத்தின்படியலோ அல்லது கூற்று முடிவின்படி பார்த்தோன்னா 15 கட்டளைகள்கிட்ட வருது. இப்போ எப்படி நம்ம வந்து இந்த கட்டளைகளை இதில் வந்து நம்ம குரூப் பண்ணி கண்டுபிடிக்கிறது? இதில் தான் கத்தோலிக்கர்களாகிய நம்மளும் பிரிந்து போன சகோதரர்களும் வேறுபடுகிறோம். இப்போ நம்ம வந்து வேறு ஒரு வழிமுறையை பின்பற்றுவோம், பிரிந்து போன சகோதரர்கள் வந்து யூதர்களுடைய அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவாங்க. ஸோ அந்த 10 கட்டளைகள் எங்கெங்கே இருக்குது? இன்றைக்கி நம்ம வாசித்த விடுதலை பயணம் 20வது அதிகாரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது இணைச்சட்டம் டியூட்ரோனாமி 5வது அதிகாரத்துலையும் இருக்குது. ஸோ 2 இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் 2 இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த முதல் தலைமுறையர்கள் வந்து அந்த கானான் தேசத்தை வந்து அவங்க நுழைய மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து விசுவாசம் இல்லாதனால ஆண்டவர் அவங்களுடைய அடுத்த தலைமுறையை தான் அவங்க வந்து ஆண்டவர் வந்து அனுமதிப்பார். அப்போ இவங்க 40 வருஷம் இந்த சீனாய் மலையிலே இந்த பாலைவனத்தை சுற்றியே அவங்க வந்து இருப்பாங்க. இந்த தலைமுறை இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு தான் உள்ளே போகிறதுக்கான அந்த பேரை வந்து ஆண்டவர் கொடுப்பார். அப்போது அந்த இடத்துல திரும்பவும் மோசே வந்து இந்த 10 கட்டளைகளை திரும்ப அவர் ரிப்பீட் பண்ணுவார். அதை தான் நம்ம வந்து இணைச்சட்டம் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 2வது தலைமுறைக்கு கொடுக்குறாரு. இப்போ முதல் தலைமுறை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தது தான் நம்ம பார்த்துட்டோம். நேரடியாக அவங்க வெளியே வந்தோன்னே சீனாய் மலையில் விடுதலை பயணம் 20வது அதிகாரம். பின்னாடி அதை திரும்பவும் இணைச்சட்டம் 5வது அதிகாரத்தில் பார்ப்போம். அது வந்து புக் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க, மோசேவினுடைய திருச்சட்டங்கள் அப்படின்வோம். இதை வந்து உடன்படிக்கையினுடைய புத்தகம் அப்படின்வாங்க. ஸோ டியூட்ரோனாமி வந்து இணைச்சட்டம் புக் ஆஃப் லா. இந்த விடுதலை பயணத்தில் இந்த 20வது அதிகாரம் 20லேருந்து 23 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா இது வந்து புக் ஆஃப் கவர்னன்ட் அப்படின்வாங்க, உடன்படிக்கையின் புத்தகம் அப்படின்வாங்க. ஸோ இதை வந்து சீனாயில் கொடுக்குறாரு. அந்த இணைச்சட்டத்தில் 5வது அதிகாரம் அங்கே வந்து எங்கே மோசே கொடுப்பார் அப்படின்னாக்கா அது வந்து மோவாப் நாட்டில் கொடுப்பார். ஸோ இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அப்போ 2 இடத்துல ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்குறார். அது 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2லேயுமே குழப்பமாக இருக்குது. இப்போ பிரிந்து போன சகோதரருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய 3 வித்தியாசங்கள் நம்மளால் பார்க்க முடியும். முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து விடுதலை பயணம் 20வது அதிகாரத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நான் ஒருவரே, என்னை தவிர வேறு தேவன் உனக்கு இல்லை அப்படின்ற அந்த 2வது வசனத்தை கூட சேர்த்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம ஒரு கட்டளையாக எடுத்துக்கிறோம். கடவுளாக ஆண்டவர் ஒருவரே. அதுக்கப்புறம் வர வசனம் என்ன, நீங்கள் யாதொரு சிலையும் நீங்கள் செய்யக்கூடாது, அதை நீங்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க சொல்லி புனித அகஸ்தினார், கிபி 300களில் வாழ்ந்த இந்த புனித அகஸ்தினார் நம்மளை ஒன்றா சேர்க்க சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த கடவுளும் இருக்க தேவையில்ல, அதே நேரத்தில் நீங்கள் எந்த சிலையும் ஒன்றையும் செய்யாதீங்க, அதை வழிபடாதீங்கன்றது, இது 2மே ஒரே கட்டளைக்கு தானே, இதுக்கு நம்ம தனியாக பிரிச்சுக்கணும்னு சொல்லி அவர் ஒன்றா சேர்க்குறாரு. ஆனால் யூதர்களுடைய மரபில் அவர்கள் வந்து அவங்க பாரம்பரியத்தில் இதை 2யும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஏன் வச்சுருந்தாங்க?
ஏன்னா ஆண்டவர் அழகாக அதனுடைய இடம் பொருள் ஏவலை பொறுத்து தான் அழகாக இருக்குது. அந்த இடம் பொருள் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. 20வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள், விடுதலை பயணத்தில், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், எகிப்துலேருந்து ஒன்று நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அங்கே நீங்கள் நம்ம அந்த 10 வாதைகளை பார்த்தோம். நீங்கள் தவக்காலையை, நீங்கள் சூரியனை, நீங்கள் பயிர்களை, நீங்கள் நைல் நதியை, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கடவுளாக வணங்கிட்டு இருந்த அந்த மக்கள் இனத்தோடு நீங்கள் இருந்தீங்க. அந்த ஒரு இடம் பொருள்னால் உங்களுக்கு நான் ஒரு கட்டளை கொடுக்குறேன், உன்னுடைய கடவுள் நான் ஒருவர் தான். என்னை தவிர நீங்கள் வேறு எந்த விலங்கையோ, கீழே மண்ணுலகிலோ மேலுலகிலோ எந்த நீர் நிலத்திலோ எதில் இருக்கிறதையோ, தவக்கலையோ இல்லை பூச்சியோ வெட்டுக்குழியோ எதையுமே நீங்கள் வணங்கக்கூடாது, பாம்பையோ முதலையோ. அப்போ பாருங்கள், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஆண்டவர் இதை கொடுக்குறார். அப்போ இது எகிப்து மக்களுக்கு, யூதர்களுக்கு இது 2 கட்டளையாக தனியாக இருப்பது பிரச்சனை இல்லை. நமக்கு இது எல்லாமே ஒன்றாக இருந்துருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சிலைகளை வழிபடுறதும் ஆண்டவர் ஒருத்தர் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அப்போது எகிப்திலிருந்து வந்த அந்த மக்களுக்கு இது தனி கட்டளையாக இருப்பது நல்லது. ஆனால் பிரிந்து போன சகோதரர்கள் இன்னும் அதையே வைத்து கொண்டிருப்பார்கள். ஸோ கட்டளை எதுவும் நம்ம மறைக்கலை, கட்டளைகளை எப்படி குரூப் பண்ணுறோம், எப்படி ஒன்றிணைக்கிறோம். அவங்க விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 2-3 வசனங்களில் முதல் கட்டளையாகவும் 4-5 வசனங்களில் அந்த சிலைகளை செய்யக்கூடாதுன்றதை 2வது கட்டளையும் வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், இது எல்லாமே ஒரு கட்டளைக்குள்ளே தான் அணுகுது. உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவர், அவரை தவிர வேறு எந்த கடவுளும் இருக்கக்கூடாது, உனக்கு சிலைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்று, இது புனித அகஸ்தினர் இப்படி தான் கூறுகிறார். ஏன்னா அது ஐடோலேட்ரி, சிலை வழிபாடும் ஆண்டவர் வழிபடுறதும் ஒன்று தான் சொல்லி அகஸ்தினர் கூறுகிறார். இப்போ 2வது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க சாபத் நாளை நீங்கள் கொண்டாடணும், சாபத் டே அப்படின்வாங்களே, அந்த ஓய்வு நாளை நீங்கள் கொண்டாடணும். நம்ம ஆண்டவருடைய திருநாளை தூய்தாக கடைப்பிடிக்கிறத சொல்லி நம்ம லார்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம், அவங்க சாபத் டே அப்படின்வாங்க. ஏன் அவங்க யூதர்கள் சாபத்துன்னு சொன்னாங்க, நம்ம கடவுளுடைய நாள். ஏன் ஆண்டவர் உயிர் தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமையை தான் நம்ம ஓய்வு நாளாக இப்போ கொண்டாடுகிறோம். அவங்களுக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள், நமக்கு ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள் தான் நமக்கு சாபத் டே, பரிசுத்தமான நாள். ஏன்னா அது கடவுளுடைய நாள், ஆண்டவருடைய நாள், லார்ட்ஸ் டே. சரி, இது ஒரு 2வது டிஃப்ரென்ஸ். 3வது டிஃப்ரென்ஸ் 10 கட்டளையில் என்ன அப்படின்னாக்கா, 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தோன்னாக்கா, இந்த பிறரினுடைய உடைமைகளையும் பிறரினுடைய மனைவியையும் விரும்பாதே. இப்போது இதை யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி இது 2ம் ஒரே கட்டளை. ஆனால் அதை கத்தோலிக்க திருச்சபையில் புனித அகஸ்தினர் கூறுகிறார், இல்லை இது 2ம் ஒரு கட்டளை ஆகாது. ஏன்னா இணை சட்டம் 5வது அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் அங்கேயும் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே வேறு ஆர்டரிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பிறனுடைய உடைமைகள், அதுக்கப்புறம் பிறனுடைய மனைவி வரும். இங்கே பார்த்தோன்னா இணைச்சட்டம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்த்தோன்னாக்க, நீங்கள் பிறனுடைய மனைவியை விரும்பாதீர்கள். அங்கே கொடுக்கப்பட்ட எபிரேய வார்த்தை ஹமாத், அப்படின்னா விரும்பாமல் இருக்கிறது, கவர்ந்திட விரும்பாதே, இச்சைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பிறனுடைய உடைமைகளை, பிறனுடைய வீட்டை நீங்கள் விரும்பாமல் இருங்க அப்படின்ற இடத்துல கொடுக்கப்பட்ட எபிரேய வார்த்தை ஆவா. ஸோ அங்கே ஆமாது, மனைவி விரும்பாமல் இருக்கிறதுக்கு அங்கே என்ன வருது, லஸ்ட், இச்சைன்ற பாம் வருது. இங்கே ஆவான்ற எபிரேய வார்த்தை போடப்பட்டிருக்கு. பிறனுடைய வீட்டினுடைய உடைமைகளே ஆவா, விரும்பாதிருங்கள். இங்கே என்ன பாவம் வருகிறது, இங்கே பேராசை வருகிறது, அவரைஸ் இல்லை கிரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான பாவங்கள் இருக்கிறது. அதனால் இப்போ அகஸ்தினர் சொல்கிறார் 2 டிஃப்ரெண்ட்டான பாவங்கள் இருக்குது, அதனால் இது 2 வித்தியாசமான கட்டளைகளாக தான் இருக்கணும். அதனால் இதை நம்ம 9வது கட்டளையாகவும் 10வது கட்டளையாகவும் நம்ம வைத்துக்கொள்கிறோம். இதை பிரிந்து போன சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்களுடைய பாரம்பரியத்தைப்படியே அவங்க போவார்கள். இதுதான் 10 கட்டளைகள் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம எல்லாவற்றிலையுமே யூதர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ யூதர்களுடைய அந்த பாஸ்கா திருவிழா, பலி செலுத்துறது, இதன் அடிப்படையில் பார்த்தா திருப்பலி தான் நம்ம இப்போ செலுத்தணும்.
ஆனால் அதை வந்து பிரிந்து போன சகோதரர்கள் அந்த திருப்பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது யூதர்களுடைய பாரம்பரியத்திலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். முக்கியமான வழிபாட்டு முறை, ஆண்டவர் எப்படி வழிபடணும் அப்படின்றத, ஆண்டவர் இதை நினைவாகல் செய்யுங்கன்னு சொல்லி நினைவு பலியை ஏற்படுத்திட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், புதிய ஒரு பாஸ்கா பலியை. ஆனால் இதெல்லாம் மெயினானதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த ஒரு சின்ன எப்படி கட்டளையை வந்து குரூப் பண்ணணும், எப்படி கட்டளைகளை வந்து ஒன்று சேர்த்து அதனுடைய நம்பரிங் எண்ணிக்கையை எப்படி கொடுக்கணுன்றதில் வந்து பாரம்பரியத்தை அவங்க பின்பற்றுகிறார்கள். ஸோ இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் 10 கட்டளைகள் வந்து நம்ம நேரடியாக இஸ்ரேல் மக்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வதற்கும் அவர்களை பிரித்து எடுத்து வேறு இனமாக ஆண்டவர் பார்க்குறார். ஹீ செட்டிங் அப்பார்ட் த இஸ்ரேலைட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேய மொழியில் காதேஷ் அப்படின்னா எல்லா உலக இனங்களும் இருக்குது, அதில் இஸ்ரேல் மக்களை மட்டும் பிரித்து எடுக்கிறார், பரிசுத்த இனமாக எடுத்து அவங்க எப்படி வாழணுங்கிறதுக்கான ரூல்ஸை கொடுக்குறாரு. எப்படி ஒரு அப்பாவாக இருந்து அவர் வழி நடத்துகிறாருங்க. அப்போ எல்லா இனத்திலும் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் குருக்களாகவும் அரசர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் இருக்கிறவங்க யார்? இஸ்ரேல் மக்கள். அதிலிருந்து ஸ்பெஷலாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த 12 குலத்திலிருந்து லேவியர் குலம். அங்கே ஒரு மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதிலிருந்து இன்னொரு இனம் தான் தலைமை குரு. ஸோ இது புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியும்? தலைமை குரு ஆண்டவர் இயேசு, மினிஸ்ட்ரியல் ப்ரீஸ்ட்ஹுட்டில் அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்காங்க, அதுக்கு கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்று நம்ம எல்லாருமே குருக்கள், அரசர்கள், இறைவாக்கினர்கள். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்து 3வது கேள்விக்குள்ளே நம்ம போகலாம். 3வது கேள்வி நம்ம என்ன கேட்டிருந்தோம்? ஆண்டவர் ஒருத்தர் வந்து குணமாயிட்டார் அப்படின்னா எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லேவியர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் குணமாச்சா குணமாயிலைன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? போய் குருவானவர்கிட்ட, அந்த லேவியர் குலத்தை சார்ந்த குருவிடம் நீ வந்து உன்னையே நீ எக்ஸாமின் பண்ண விடு, பரிசோதிக்க அனுமதி. அவர் உன்னை வந்து நீ சுத்தமாயிட்ட அப்படின்னு சொன்னால் நீ சுத்தமாயிட்ட. அவர் இன்னும் நீ சுத்தமாகல, அசுத்தமாக இருக்கனா நீ அசுத்தமாக இருக்கிற. இது நம்ம புதிய ஏற்பாட்டில் எங்கே பார்க்கலாம்? மத்தேயு 8வது அதிகாரமும் லூக்கா 17வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் வந்து தொழுநோயாளி ஒருத்தரையும், அங்கே லூக்கா 17 10 நோயாளியர்களையும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். எப்படி குணப்படுத்துகிறாரு? குணப்படுத்தினா போய் குருக்கிட்ட காமிச்சு உன்னையை பரிசோதிக்க சொல்லு. அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் பண்ண அற்புதத்தை திட்டவட்டமாக அது வந்து நிரூபிக்க விரும்புகிறார் ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தோன்னாக்க அவர் பண்ண அற்புதத்தோடு சேர்த்து இந்த மோசேவினுடைய கட்டளைகளை ஆண்டவர் வந்து மதிக்கிறார். ஜீசஸ் அதை மதித்து அதை நீ போய் கடைப்பிடி அப்படின்றார். நீ தொழுநோய் தானே, உன்னை நான் குணப்படுத்திட்டல, போய் அதை முதல்ல மோசே கொடுத்த சட்டத்தின்படி லேவியர் 13வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ வாச்சதின்படி போய் அதை காட்டி பரிசோதித்து அவர் ஒன்று சுத்தமாயிட்டுன்னு சொல்லட்டும். அப்போ இது வந்து ஒரு அற்புதம்னு சொல்லி ஒத்துக்கலாம். நம்ம யோசிச்சுட்ருப்போம், ஏன் ஆண்டவர் தொழுநோயாளியை குணமாற்றிட்டு போய் குருவிட்டம் போய் சென்று நீ பரிசோதின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா ஆண்டவர் லேவியர் 13 நம்ம இன்றைக்கி வாசித்ததை அங்கே ஆண்டவர் வந்து கடைபிடிக்க சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, மோசேவின் சட்டத்தை கடைபிடிக்க சொல்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்றைய தினத்திற்கான விளக்கு உரைக்குள்ளே நம்ம போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை ஒரு பெரிய இனமாக உருவாக்கப் போகிறார். ஒரு ரேடிக்கலி நியூ வே ஆஃப் லைஃப், ஒரு புதிய வாழ்வு முறையை அவங்களுக்கு கொடுக்க போகிறார். 430 வருஷம் அவர் வந்து இந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி வாழணுன்ற அரசியல் சாசனத்தை கொடுக்குறார், கட்டளைகளை கொடுக்குறார். ஆண்டவர் இஸ்ரேலை என்னுடைய தலைமகன் என்று கூப்பிட்டு அந்த தலைமகனுக்கு எப்படி வாழணுன்றதை, எப்படி பரிசுத்தமாக இருக்குன்றதை கற்றுக் கொடுத்து தலைமகன் வழியாக மற்ற பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆனால் அதில் நம்ம பின்னாடி பார்ப்போம், இஸ்ரேல் மக்கள் தோற்று போகிறார்கள். ஆண்டவர் இயேசு தலைமகனாக வந்து அவர் அதை சரியாக செஞ்சு அதை அந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் எப்படி வாழணுன்றதையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை மற்ற பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது? ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பில், அவருடைய வாழ்வில் இருந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா நம்ம கூட அதை மறந்துடுவோம் சில நேரங்களில். ஆண்டவர் அதை எவ்வளோ பர்சனலாக, எவ்வளோ அதை சீரியஸாக எடுத்துக்கிறார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் 4ஆம் வசனத்தில், நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறகுகளின் மேல்
உங்களை ஏந்தி என்னிடம் வர செய்ததையும் நீங்கள் கண்டீர்கள் அப்படின்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வந்து எதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கழுகுகளின் சிறகுகளை உங்களை தூக்கிக்கிட்டு நான் பறந்தேன். அந்தளவுக்கு ஆண்டவர் அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறாரு. அவர் அதை எப்படி பார்க்குறாரு பாருங்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் எவ்வளோ அதை நுண்ணியமாக எவ்வளோ நுணுக்கமாக அதை பார்த்து அதை எவ்வளோ மனசுக்கிட்ட நெருக்கமாக அதை வச்சுக்கிறாரு பாருங்களேன். நம்ம அந்தளவுக்கு நமக்கு ஆண்டவர் செய்கிறத மனசுக்கு நெருக்கமாக வைக்கிறோமா? தலைமுறையும் அதை நம்ம நினைவில் வச்சு நம்ம அதை பற்றி பேசுவோமா? நம்ம பிள்ளைங்கிட்ட அதை நம்ம கேட்கணும். ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் இந்த கழுகுகளின் சிறகுகளில் இந்த பழைய இஸ்ரேல் ஆண்டவர் தூக்கிட்டு சுமந்து அவர்கிட்ட கொண்டு வர செய்தாராமே பாலை நிலத்துக்கு. அப்படின்னா என்ன, ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பாக பாலை நிலத்தில் போயிட்டுருக்கிறார். எங்கேருந்து? எகிப்திலிருந்து கழுகுகளின் சிறகுகளின் மேல். இது வந்து மாதாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. எப்படி? இது நம்ம திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பெண் நமக்கு தெரியும், 12வது அதிகாரத்தில் வரக்கூடிய பெண் மாதா. மறந்துடவே கூடாது. ரெவலேஷன்ஸ் 12, திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் வரக்கூடிய பெண் தேவ மாதாவையும் குறிக்கும், புதிய இஸ்ரேல் ஆகிய திருச்சபையும் குறிக்கும், எருசலேம் புதிய எருசலேமையும் குறிக்கும். அதே நேரத்தில் அது பழைய இஸ்ரேலையும் குறிக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெண் வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. எல்லா மக்களினங்களையும் இரும்புக்குள் கொண்டு ஆளக்கூடிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை கடவுளுடைய அரியணைக்கு பரித்து செல்லப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு. அந்த பெண் வந்து மாதாவும் தான், புதிய இஸ்ரேலும் தான். அப்போது இங்கே இந்த பழைய இஸ்ரேலை ஆண்டவர் எகிப்திலிருந்து பாலை நிலத்திற்கு எப்படி கொண்டு வந்தார்? கழுகுகளின் சிறகுகளில். இங்கே நம்ம 14ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். அந்த பெண்ணுக்கு கழுகுகளின் சிறகுகள் கொடுக்கப்பட்டது. அந்த பெண் பறந்து பாலைவனத்துக்கு எங்கே ஆண்டவர் அந்த பெண்ணை பத்திரமா வச்சு பேணி காக்கணுமோ அந்த இடத்திற்கு ஓடி போனாலும் இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு தொடர்ச்சி இருக்குது. இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த புதிய இஸ்ரேல் அந்த புதிய இஸ்ரேல் தான் அந்த பெண். மாதாவும் அந்த பெண் தான். பாருங்கள், அந்த பெண் யோவான் வந்து விண்ணகத்தில் கடவுளுடைய கோயில் திறக்கிறத பார்க்குறாரு. அங்கே தான் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அதே நேரத்தில் பாம்பு கீழே தடப்படுகிறது. கீழே பாம்பு வந்து அந்த பெண்ணை துரத்திட்டு போகிறாங்க. ஸோ மேலே இருக்கிற பெண்ணும் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டோன்னே பாம்பு, மண்ணுலகுலையும் ஒரு பெண் இருக்கிறாங்க. 2 பெண்ணும் ஒரே பெண்ணாக தான் யோவான் பார்க்குறாரு. ஆனால் 2 இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போது மாதா மேலே விண்ணகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தான் இந்த திருச்சபை இருக்கிறது. திருச்சபை தான் ஆண்டவருடைய கடவுளுடைய மனவாட்டியாக இருக்கிறது. மாதா எப்படி தூய் ஆவினவருடைய மனவாட்டியாக இருந்தாங்களோ, அப்போது அந்த 2 பெண்களும் ஒன்று தான். மாதாவும் ஒன்று தான். புதிய இஸ்ரேலாகிய இந்த திருச்சபையும் ஒன்று தான். புதிய எருசலேமாகிய மாதாவும் திருச்சபையும் ஒன்று தான். இதிலேருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் நம்ம அங்கே பார்க்குறோம், திருவெளிப்பாடில் ஆண்டவர் கழுகுகளின் சிறகுகளை அந்த பெண்ணுக்கு கொடுக்குறார். ஏன்னா இங்கேயும் அப்படி தான் பழைய இஸ்ரேலை கொண்டு வந்தார். புதிய இஸ்ரேலாகிய நம்ம திருச்சபையும் இன்றும் இந்த உலகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மன்னாவை ஒரு ஃபோர்டேஸ்ட்டாக, ஒரு முன்சுவையாக நம்ம நற்கரணையை ஒன்று கொண்டிருக்கிறோம். நம்ம போக வேண்டிய கானான் ஊர் எது? விண்ணகம். அப்போது இங்கே நம்ம பாலை நிலத்தில் இந்த புதிய இஸ்ரவேலாகிய நம்ம இந்த புதிய திருச்சபை மாதாவினுடைய ஒரு அடையாளமாக, பிரதிநிதியாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த பாலைவனத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது நமக்கும் ஆண்டவர் இந்த கழுகுகளின் இறகுகளை தான் கொடுத்துட்ருக்காரு. நம்மளும் அந்த விண்ணகத்தை நோக்கின பயணத்தில் தான் நம்ம திருச்சபை சென்று கொண்டு இருக்கிறது. அதனால தான் நம்ம திருச்சபை சொல்கிறது 3 திருச்சபைகள் இருக்கிறதான். ஒன்று வந்து துன்புறக்கூடிய திருச்சபை. அது எங்கே இருக்குது? உத்திரிய ஸ்தலத்தில் இருக்கிறது. துன்புற்று கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு திருச்சபை சொல்லித்தருது, நம்மளுடைய அன்பார்ந்தவர்கள், இறந்தவர்கள். இன்னொரு திருச்சபை உண்டு. அது என்னது? நம்மளுடைய திருச்சபை திருப்பயணம் மேற்கொள்ளும் பில்கிரிம் சர்ச். அது வந்து சஃபரிங் சர்ச். இது வந்து பில்கிரிம் சர்ச், பயணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை. நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம இறந்துட்டதுக்கப்புறம் ஒன்று துன்புறக்கூடிய திருச்சபைக்கு போவோம், இல்லை வெற்றி வாகை சூடனர் திருச்சபை, ட்ரைம்ஃபன்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே? விண்ணகத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களினுடைய அந்த கூடம். அப்போ பாருங்கள், நம்ம திருச்சபை மண்ணுலகத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த திருச்சபையினுடைய இன்னொரு பிரான்ச் எங்கே இருக்கான்? உத்திரி ஸ்தலத்தில் இருக்குது. அது துன்புறும் திருச்சபை. இன்னொரு பக்கம் வெற்றி வாகை சூடினர் திருச்சபை, அது புனிதர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க, விண்ணகத்தில் இருக்காங்க. இந்த 3 சேர்ந்தது தான் கத்தோலிக்க திரு அவை.
அப்போ இந்த அரக்கப்பாம்பு பாருங்கள், மண்ணுலகு தள்ளப்படணும், மண்ணுலகில் இருக்கிற அந்த பெண்ணிடம்தான் இந்த பயணம் செஞ்சுட்டு இருக்க திருச்சபை இடம்தான். அது மாதாவையும் குறிக்கும். ஏன்னா மாதா வந்து இங்கேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. ஏன் எப்படி அவங்களால ஒரு மனுஷியாக இருந்து பண்ண முடியும்? தூயாவினோட வல்லமையினால். அவங்க புனிதர்களுடைய அந்த கூட்டத்தோடையும் அந்த சமூக உறவுலையும் மாதா இருக்கிறாங்க விண்ணகத்தில். இங்கேயும் இருந்து இந்த பயணம் செய்யும் திருச்சபையும் மாதா அவங்களால ஒரு அம்மாவாக இருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம வந்து இன்றைக்கி இந்த பாலை நிலத்தில் இந்த பழைய இஸ்ரேல்கிட்ட தந்தையம் இறைவன் வந்து 2 விஷயம் கேட்குறாரு. நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து என் உடன்படிக்கையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து என்னுடைய உரிமை சொத்தாக இருப்பீங்க, தனித்த சொத்தாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதே தான் ஆண்டவர் இயேசுவும் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் முன்னேற்றம் அடைகிறப்ப சீடர்கள்கிட்ட இதே 2 தான் சொல்கிறாரு. நீங்கள் நான் உங்களுக்கு கற்பித்தவையெல்லாம் நீங்களும் கற்பிக்கும்படி உங்களை நான் அனுப்புகிறேன்றார். ஸோ கட்டளைகளை கடைபிடிக்க சொல்கிறார். 2வது, அவருடைய உடன்படிக்கை என்னது? நம்ம ஞானஸ்தானத்தின் வழியாக தான் அவரோட உடன்படிக்கைக்குள்ளே இணைகிறோம். பழைய உடன்படிக்கைனா விருத்த சேதனம். அதே போல் இந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட பலியை செலுத்த சொல்லுவார். நம்ம பின்னாடி வாசிப்போம். ஆபிரகாம் கிட்ட விருத்த சேதனம், இங்கே வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட பலியை செலுத்த சொல்லுவார். இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? எல்லாம் நான் செலுத்திட்டேன், நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க. ஸோ நீங்கள் உலகமே சென்று தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்போது ஞானஸ்தானத்தின் அந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம ஞானஸ்தானத்தின் வாக்குறுதிகளை கடைபிடிக்கணும். அதை தான் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த புதிய உடன்படிக்கையினுடைய மக்களாக நம்ம நிலைச்சு நிற்போம். அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும், அவரோட உடன்படிக்கையை நம்ம வந்து கை கொள்ளணும். இதை தான் பாருங்கள், திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் அந்த பெண்ணின் பிள்ளைகளும் 2 விஷயந்தான் பண்ணுறாங்க. யார் அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள்? அந்த அரக்கப்பாம்பு போர் தொடுக்க போனது ஆண்டவருடைய கட்டளைகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் சாட்சியங்களுக்கு கை கொண்டவர்கள் தான். அந்த 2 விஷயத்தை கடைபிடிச்சவங்க தான் அந்த பெண்ணினுடைய பிள்ளைகள். அப்போ எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது, தந்தை சீனாய் மலையில் பழைய இஸ்ரேல்கிட்ட கொடுத்தது, மகன் புதிய இஸ்ரேல்கிட்ட கொடுத்தது. அந்த புதிய இஸ்ரேலுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய தேவமாதாவுடைய பிள்ளைகளுக்கான அந்த பண்புகளும் கட்டளைகளை கடைபிடிக்கிறது 1. 2வது, உடன்படிக்கையை நம்ம கை கொள்ளணும். உடன்படிக்கைன்றது அங்கே வேறு, பழைய இஸ்ரேலுக்கு. புதிய இஸ்ரேலுக்கு ஞானஸ்தானத்தின் வாக்குறுதிகள். மாதாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் சாட்சியங்களுக்கு, அதாவது தான் ஞானஸ்தானத்திற்கு நம்ம அதுக்கு வந்து விசுவாசமாக இருக்கும். நம்ம ஞானஸ்தானத்தின் வாக்குறுதிகளுக்கு விசுவாசமாக இருக்கிறோமா, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா? இது 2 தான் கேள்வி. நம்ம கிறிஸ்டியனாக இருக்கிறோம், புதிய இஸ்ரேலாக இருக்கிறோம் அப்படின்னா அப்போது ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும், ஆண்டவர் இயேசு கொடுத்த புதிய ஏற்பாட்டின் எல்லா வாக்கியமும் பழைய ஏற்பாட்டின் எல்லா வாக்குறுதிகளும் நம்ம வாழ்வில் நிறைவேற ஆரம்பிக்கும். கட்டளைகள் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொன்றும் கடைபிடிக்கணும். மத்திய 5, 6, 7 ரொம்ப முக்கியமானது. 10 கட்டளைகளுடைய ஒரு உச்சக்கட்டம். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் இன்டென்சிஃபை பண்ணுவார். 10 கட்டளைகள் எடுத்து அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துவார். நீங்கள் கொலை செய்யாதேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க 10 கட்டளையில். உங்கள் சகோதரனை பார்த்து அறிவிலே முட்டாளேன்னு சொன்னாலே நீங்கள் எரி நகரத்திற்கு தலைமைச் சங்கத்திற்கு ஆளாவீங்க அப்படின்றார். ஸோ ஒவ்வொன்றையும் எடுத்து ஆண்டவர் வந்து அதை அதிகப்படுத்துகிறார். விபச்சாரம் செய்யாதே, நீ கண்கள்னால் இச்சையாக பார்த்தினாவே அது விபச்சாரம். ஸோ ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வந்து அதிகப்படுத்தலை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கட்டளைகள். சரி, இந்த ஞானஸ்தானத்தின் வாக்குறுதிகள் என்ன? அதுதான் நம்மளுடைய உடன்படிக்கை. அப்போ ஞானஸ்தானத்தின் வாக்குறுதி வந்து 2 பகுதி இருக்குது. 1, சாத்தானையும் பாவத்தையும் விட்டு விடுகிறது. அதெல்லாம் நம்ம வந்து ஞானஸ்தானத்தின் போது குருவானவர் கேட்பார், நீங்கள் சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அவனுடைய தீய செயல்களை வழிகளை விட்டு விடுகிறீர்களா? அவனுடைய மாய கவர்ச்சிகளை எம்டி ப்ராமிசஸை விட்டு விடுகிறீர்களா? ஏன்னா இதுதான் ஆதாமையை வாழை வீழ்த்துனுச்சு. அதை நம்மக்கிட்ட திரும்ப கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் விட்டுறீங்களா அப்படின்னு. எப்படி கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். 2வது பகுதி இருக்குது பேப்டிசம். என்னது? நம்மளுடைய விசுவாச அறிக்கை. நம்மளுடைய விசுவாச பிரமாணம் இருக்கு இல்லையா? எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகிறேன், அவருடைய ஒரே மகனாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த விசுவாச பிரமாணம் ஒவ்வொன்றையும் நம்புகிறீர்களா? ஃபஸ்ட்டு சாத்தானையும் பாவத்தையும் விட்டுக்கிறீர்களா? அடுத்து நம்ம விசுவாச பிரமாணத்தெல்லாம் நம்புகிறீர்களா? இது 2ஐயும் ஓகேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே ஞானஸ்தானத்தின் வழியாக இணைகிறோம். அப்போது நமக்கு சாங்டிஃபைங் கிரேஸ் கொடுக்கப்படுகிறது, ஏற்புடைமையாக்கும் அருள். நம்ம தந்தையுடைய மகனாகவும் மாதாவுடைய மகனாகவும் மகளாகவும் மாறுகிறோம். இந்த சாங்டிஃபைங் கிரேஸ்னால் என்ன? மூவர் இறைவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நம்ம ஆன்மாவில் அவருடைய இறைத்தன்மையில் நம்ம பங்காளர்களாக இருக்கிறோம்.
இந்த சாங்டிஃபைங் கிரேஸில் இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏற்புடைமையாக்கும் அருளின் அளவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னா அதை நம்ம இழந்து விடுவோம். திரும்பவும் பாசங்கிதனை போய் தான் இந்த அப்பாவுடைய பிள்ளை அம்மாவுடைய பிள்ளைன்ற அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம திரும்பவும் பெறுகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த விஷயங்கள்லேருந்து கற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆண்டவர் சீனாய் மலையில் இறங்கி வந்தார் பாருங்க, அதுக்கும் ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்புக்கும் ஆண்டவர் இயேசுவனுடைய உருமாற்றத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் அலெகரிக்கல் சென்ஸ். நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். 19வது அதிகாரம் விடுதலை பயணம் 11வது வசனத்தில் தந்தையாம் இறைவன் 3 நாள் தயாரிக்க சொல்கிறார். 3ஆம் நாள் தந்தையாம் இறைவன் இறங்கி வந்தார் சீனாய் மலையில் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு பாருங்க, மானிட மகன் யூதர்கள்கிட்ட கையளிக்கப்பட வேண்டும், அவர்கள்கிட்ட அவர் கொல்லப்பட வேண்டும், பாடுகள் அனுபவித்து அவர் கொல்லப்படணும். யோனா எப்படி 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல் மானிட மகனும் இந்த உலகத்தினுடைய அந்த ஆழத்திலிருந்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெள வேண்டும். ஏன் ஆண்டவர் 3ஆம் நாள் சொல்லிக்கிட்டே இருக்கார்? ஏன்னா தந்தை இந்த உலகிற்கு இறங்கி வந்தது 3ஆம் நாள் அந்த சீனாய் மலையில். இங்கே மகன் இந்த உலகத்திலிருந்து வெளியேறி இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வெளியே வந்தது 3ஆம் நாள். பைபிள் எப்பவுமே இந்த 3, 7, 21, 40 3, 7, 21, 40 இது எல்லாமே ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக இறையியல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த 3ஆம் நாள் ரொம்ப முக்கியமானது. அதே போல் தான் அங்கே பாருங்கள், ஈசாக்கை பலியிட போனதும் அந்த 3ஆவது நாள் தான். ஈசாக்கை ஆபிரகாம் உயிரோடு பெற்றுக்கொண்டதும் 3ஆம் நாள் தான் அந்த மலையில். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அதே விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 16லேருந்து 18 தந்தை இறங்கி வந்தப்போ என்ன நடந்துச்சு? பெரிய இடி முழக்கம் இருந்துச்சு, மின்னல் இருந்துச்சு, அந்த மலை நிலநடுக்கம், நிலம் அதிர்ந்தது, மக்கள் பயந்தாங்க. இதே தான் ஆண்டவர் உயிர் தந்த போது நடந்ததை நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தியில். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னலை போன்றது. பாருங்கள், இடி முழக்கம் இருந்துச்சு, நிலநடுக்கம் இருந்துச்சு, இப்போ மின்னலை போன்ற தோற்றம் இருக்கிறது. அவருடைய ஆடை உரை பனியை போன்றது. அவரை கண்டு அச்சத்தில் காவல் வீரர்கள் நடுக்கமுற்று செத்தவர் போல் ஆனார்கள். இங்கேயும் தந்தை இறங்கி வரதை பார்த்து மக்கள் அச்சமுற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். 16லேருந்து 18 வசனங்கள் 19வது அதிகாரத்தில். ஸோ ஆண்டவருடைய உயிர்ப்புக்கும் இந்த சீனாய் மலையில் தந்தை இறங்கி வந்ததற்கும் ஒற்றுமைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது கூடவே ஆண்டவர் தாபோர் மலையில் உருமாற்றம் அடைஞ்சதையும் அங்கே நடந்த விஷயமும் இந்த சீனாய் மலையில் தந்தை அவரை காட்டியார். ஸோ தந்தை வெளிப்படுத்துறது சீனாய் மலையில், ஆண்டவர் வெளிப்படுத்தினது ஒரு உயர்ந்த மலைக்கு சீடர்களை கூட்டிகிட்டு போகிறார். ஸோ நம்ம இதனுடைய அந்த பேரலல்ஸை நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவருடைய உருமாற்றத்துக்கும் சீனாய் மலைக்கும் பார்க்கக்கூடிய அந்த ஒற்றுமைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினாலும் சரி, தந்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அங்கே இடி முழக்கம் இருக்குது, நிலம் அதிருது, மின்னல் வருது. யோசிச்சு பார்ப்போமே, மாதாவை மேல் தூய ஆவியானவர் இறங்கிய போது, உன்னத கடவுளின் வல்லமை மாதமேல் நிழலிட்ட போது, அங்கே கடவுளை பிரசன்னம் வந்ததுக்கு, ஆண்டவர் கொஞ்ச நேரம் அவர் வெளிப்படுத்தினதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்குதுன்னா, இங்கே பிரசன்னம்லாம் இல்லை, ஆண்டவரே இறங்கி வருகிறார், உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமாக. அப்போது மாதாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம்? சீனாய் மாலையில் இறங்கி வந்த அதே கடவுள் மாதா மேலே இறங்கி வருகிறார், ஒரு ஆள் மேலே இறங்குறாங்க. எப்படி இருந்திருக்கும்? உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் சொல்லி கபிரியேல் வானதூதர் கூறுகிறார் மாதா கிட்ட, லூக்கா நற்செய்தியில். அப்போ மாதாவுடைய அனுபவம் நம்மளால் கணிக்க கூட முடியாதுல்ல. அதனால தான் நற்செய்தியும் அமைதியாக இருக்குது. தந்தைக்கு மகளாக இருக்கிறாங்க, சுதனுக்கு தாயாக இருக்கிறாங்க, தூயாவினவருக்கு துணையாளராக இருக்கிறாங்க. மாதாவை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களுடைய அனுபவம் இந்த உலகத்தில் திரும்பவும் யாருக்குமே கொடுக்கப்படாது. ஆண்டவரே அதை பண்ண மாட்டார், பண்ண முடியாது. ஏன்னா அவரால் திரும்ப ஒரு தடவை பிறந்து வர முடியாது இல்லையா.
ஸோ ஆண்டவர் திரும்ப ஒரு விஷயம் பண்ண வேண்டாம், அவர் பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னா கன்னிமையில் அவர் திரும்பவும் மாதாவிடம் பிறப்பது தான். உயிர்ப்பு கூட நம்மளால உயிர்த்தலை செய்ய போகிறார், திரும்பவும் அது நடக்கும். ஆனால் கன்னிமை பிறப்பு திரும்பவும் நடக்கவே நடக்காது. அது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரே ஒருத்தவங்களுக்கு தான், அது மாதாவுக்கு மட்டும்தான். அப்போ அவங்களுடைய அந்த எஃபெக்ட், அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். நற்செய்தியே அமைதியாக இருக்குது, அதை பற்றி பேசவே முடியாது, யாருக்கும் தெரியாது, மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இன்றைக்கி இந்த ஆண்டவருடைய உருமாற்றத்துக்கும் சீனாய் மலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பார்ப்போம். 19வது அதிகாரம் 20வது வசனம் 24 வசனத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு மோசேவை வர சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஆரோனை மட்டும் வர சொல்கிறார். மற்ற குருக்களாக இருந்தாலும் மேலே வரக்கூடாதுன்னு சொல்கிறார். பாருங்கள், 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு இங்கே தேர்ந்தெடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் புதிய மோசேவை ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை மட்டும் கூட்டிட்டார். ஸோ ஆரோனினுடைய ஒரு பிரதிநிதிகளாக இங்கே யாக்கோபு, யோவான், பேதுரு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு புதிய மோசேவாக இருக்கிறார். தந்தையிடம் மேலே வர சொல்லுகிறாங்க. எங்கே போகிறாங்க? இவங்க ஒரு உயர்ந்த மலைக்கு. ஆண்டவர் இங்கே மோசேவை எங்கே வர சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலைக்கு. இங்கே ஆண்டவருடைய மலை புதிய ஏற்பாட்டில் பேர் சொல்லப்படலை, ஆனால் அது பாரம்பரியம் கூறுகிறது தாபோராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதை நம்ம மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். சரி, ஸோ உயர்ந்த மலைக்கு குறிப்பிட்ட அப்போஸ்தலர்களை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாரு. மற்ற அப்போஸ்தலர்கள் குருக்களாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு விட்டுட்டு போகிறாரு. அதே போல் தான் இங்கே மோசேவும் பண்ணுறாரு, தந்தையை சந்திக்கிறதுக்கு, அவரை வெளிப்படுத்துறதுக்கு. சரி, அதே 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தோம், தந்தையை இறைவன் கார் மேகங்களிலிருந்து அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வெளிச்சமான ஒரு பெரும் மேகம் அவர்களை சூழ்ந்துவது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒளிமயமான மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. 19வது அதிகாரம் விடுதலை பயணம் 19வது வசனத்தில் மோசே பேசினதுக்கப்புறம் ஆண்டவர் இடி முழக்கத்திலிருந்து அவருக்கு பதில் கூறினார். இங்கே மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் தந்தையாம் இறைவன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் அப்படின்னு சொல்லி மேகங்கள்லேருந்து தந்தையாம் இறைவன் பேசுகிறார். இது ரெண்டும் ஒன்று போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மோசே செலக்டடான ஆளுங்களை மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கேயும் ஆண்டவர் இயேசு அப்படியே பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. மேகங்கள் நடுவில் தந்தை இறங்குகிறார். இங்கேயும் ஆண்டவர் இயேசுவிடமும் மேகங்கள் நடுவில் இறங்குகிறார். அதே போல் இங்கே மோசே பேசும்போது அவர் இடியிலேருந்து தந்தை பேசுகிறார். இங்கேயும் மேகங்கள்லேருந்து தான் இடி வருகிறது, மேகங்கள்லேருந்து தந்தை பேசுகிறார் ஆண்டவர் இயேசுவிடம். அதே போல் 16வது வசனத்தில் பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பெரும் அச்சமிடுகிறார்கள். இங்கே நாம் மத்தேயு 17:6 பார்க்குறோம், அந்த 3 சீடர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு அச்சமுற்று அவங்க தலை முகம் குப்புற கீழே விழுந்து விடுகிறார்கள் பயத்தில். இங்கே விடுதலை பயணம் 34வது அதிகாரம், நம்ம இன்னும் அதை வாசிக்கல, பட் 34வது அதிகாரம் 29வது வசனத்தில் மோசேவினுடைய முகம் அப்படியே பெரும் வண்ணமாக அது ஒளிர்ந்தது. ஏன்னா அவர் ஆண்டவரை பார்த்து பேசிட்டு வந்ததுனால. இங்கே ஆண்டவர் உருமாற்றம் அடையும் போது மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுனுடைய முகம் கதிர்வனை போல் ஒளிர்ந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் தான் ஆண்டவருடைய உருமாற்றத்திற்கும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கும் இங்கே மோசேவுக்கு சீனாய் மலையில் ஆண்டவர் இறங்கி வந்ததற்குமான ஒற்றுமைகளை நம்ம இங்கே பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம 20வது அதிகாரத்துக்குள்ளே போவோம். இந்த 10 கட்டளைகளில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எப்படி நம்ம கத்தோலிக்கர்கள் பிரிக்கிறோம், எப்படி பிரிந்து போன சகோதரர்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ கட்டளைகள் நம்ம மறைக்கல, இட் மேக்ஸ் சென்ஸ். 2 பாவங்கள் இருக்கிறது, அதனால் அதை தனியாக போடுறோம். ஒன்று பிறர் மனைவி இச்சையுடன் பார்க்காத, இன்னொன்று பிறருடைய உடைமைகளை விரும்பாத. அது பேராசை குறிக்கும், இது இச்சைன்ற பாவத்தை குறிக்கும். அங்கே ஆண்டவர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அப்போ நீங்கள் சிலையை எதுவும் செய்யாதீங்க, எல்லாமே ஒரே கட்டளையாக ஒன்றாக சேர்ப்பதில் கரெக்டாக இருக்குது, அதில் லாஜிக் இருக்குது, எந்த தப்பும் இல்லை. ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த 10 கட்டளையில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, ஆண்டவர் சிலைகளை செய்ய வேணாம்னு சொல்கிறாரு. 20வது அதிகாரம் விடுதலை பயணம் 4ஆம் வசனத்தில் மேலே விண்ணுலகிலேயோ இல்லை மண்ணுலகிலோ இல்லை கடல்லையோ எங்கேயுமே செய்ய வேணாம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சுரூபங்கள் கோயிலில் ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்விகள். இது சரியா? அது மட்டும் இல்லை, நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம்னு போடப்பட்டிருக்கு 5வது வசனம்.
நம்ம ஆக்சுவலாக சுரூபங்களுக்கு தூபம் காட்டுறோம், சுரூபங்களை தொட்டு முத்தி செய்கிறோம், சுரூபங்களை வணங்குறோம், பவ் டவுன் பண்ணுறோம். இதெல்லாம் சிலை வழிபாடு ஆயிருமே அப்படின்ற ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இதற்கான பதிலை நம்ம நேரடியாக சொல்லணும்னா, சிலைகளை செய்கிறது பாவம் அல்ல, சிலைகளுக்கு வணங்குவது, அதுக்கு தூபம் காட்டுவதும், அதை தொட்டு கும்பிடுவதும் பாவம் அல்ல, அது கட்டளை மீறுவது அல்ல. ஏன்னா அந்த சிலை தான் கடவுள், அதுக்குள்ள கடவுள் இருக்காரு, அதுதான் கடவுள், அதுதான் என்னை மீட்டுச்சு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் பாவம். ஆனால் அதை என்னை மீட்ட கடவுளை, என்னை மீட்ட கடவுளுடைய தாயை, என்னை மீட்ட கடவுளின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த புனிதர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வணங்குறதோ, இல்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தை எனக்கு இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்கோ, இல்லை அதை உணர்வதற்கோ அது ஒரு கருவியாக செயல்பட்டுச்சுன்னா, அருள் கருவிகள், அதனால தான் அது சாக்ரமெண்டல்ஸ்ன்னு சொல்கிறோம், அருளை கொடுக்கக்கூடிய கருவிகள். அப்போது அந்த ஒரு கருவிகளாக அது பிரசன்னத்தை நினைவுபடுத்தக்கூடிய நினைவூட்டல் சின்னங்களாக அது இருக்குதுன்னா அது எனக்கு பாவம் கிடையாது. சரி, இதை தெளிவாக பைபிள் எப்படி பார்க்கலாம்? நீங்கள் எந்த ஒரு சிலையை செய்ய வேண்டாம்னு சொன்ன அதே தந்தை இறைவன், அதே விடுதலை பயணம் 25வது அதிகாரம், ஒரு 5 அதிகாரம் தள்ளி 18லேருந்து 22 வசனங்களில் பார்த்தோன்னா, கெருபீன்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வானதூதர்களை போலவே இருக்கக்கூடிய சிலைகளை செய்ய சொல்கிறார். அது மட்டும் இல்லை, 1 அரசர்கள் 6வது அதிகாரம் 23-29 சாலமன் கற்ற கோயில்லையும் அதை செஞ்சு நிறையா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள வேலைப்பாடுகள், நிறையா அந்த ஃப்ரூட்ஸு பழங்கள் பற்றின எல்லா சிலைகளையும் செய்ய சொல்கிறார். இப்போ தான் மண்ணுலகில் ஏதோ ஒரு சிலையை செய்ய வேணான்னார், இங்கே செய்ய சொல்கிறார். செய்கிறதுக்கு தேவையான திறமையும் கொடுக்குறார் ஒரு சில நபர்களுக்கு. ஸோ சிலைகளை செய்கிறது பிரச்சனை இல்லை, அதை கடவுளாக வழிபடுறது தான் பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல அதே இஸ்ரேல் மக்கள்கிட்ட செய்ய சொல்கிறார், அதே விடுதலை பயணத்தில். இதை நம்ம பிரிந்து போன சகோதரர்கிட்ட எடுத்து சொல்லணும். சரி, ரெண்டாவது, சரி செஞ்சு கூட நீங்கள் நினைவூட்டலாம் வச்சுக்கோங்க, அதையும் தொட்டு கும்பிட்றீங்க, அதுக்கிட்டே ஏன் வணங்குறீங்க, அதுக்கே நீங்கள் புடவை கட்டுறீங்க, அதுக்கே நீங்கள் வந்து தூபம் காட்டுறீங்க. கரெக்டு தான், விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 5வது வசனம் அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுது. பட் ஆனால் அது மட்டும் இல்லையே, யோசுவா 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் யோசுவா வந்து பிரச்சனை வந்தப்போ நேரடியாக போய் உடன்படிக்கையின் பேழை முன்னாடி முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை அவர் வந்து வழிபட்டார். ஆனால் எங்கே முகம் குப்புற விழுந்தார்? இது முன்னாடி ஒரு சிலைக்கு முன்னாடி உடன்படிக்கை பேழை என்ன இருந்துச்சு? 10 கட்டளைகள் இருந்துச்சு. அதுக்கு மேலே, சரி அது கூட இறை வார்த்தைன்னு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு? அந்த கெருபின் சிலைகள் இருந்துச்சு. அந்த சிலைக்கு முன்னாடி விழுந்து வழிபடுறார். அப்படின்னா ஒரு வானதூதரனுடைய சிலையை வழிபடுகிறாரா? இல்லை. யோசுவாவுக்கு நல்லா தெரியும் கடவுள் யாருங்கன்னுங்க. எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் கடவுள் யாருன்னு. மாதாவுடைய சுரூபத்துக்கு முன்னாடியோ, ஆண்டவர் இயேசுடைய சிலுவைக்கு முன்னாடியோ, புனிதருடைய சிலையை தொட்டு கும்பிடும் போதோ நம்ம மனசில் தெரியும் அது கடவுள் இல்லைன்னு. என் கடவுள் என்னால் பார்க்க முடியல, அவரை நினைவூட்டும் அந்த சின்னத்திற்கு நான் வந்து மரியாதை செலுத்துக்கிறேன். அதனால தான் பாருங்கள், இங்கே மட்டும் இல்லை, 1 குறிப்பேடு 1 Chronicles 16வது அதிகாரம் 1-6 தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? உடன்படிக்கை பேழையை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி எரி பலிகளையும் அமைதி பலி, நல்லுறவு பலிகளையும் அந்த உடன்படிக்கையின் பேழை முன்னாடி செலுத்த சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை பேழைக்கு இவங்க பலி செலுத்துகிற மாதிரி தானே அர்த்தம். இல்லை, அவங்க பலி கடவுளுக்கு தான் செலுத்துகிறாங்க. ஆனால் எது முன்னாடி செலுத்துகிறாங்க? கடவுளின் பிரசன்னத்தை நினைவுபடுத்தக்கூடிய உடன்படிக்கையின் பேழை முன்னாடி செலுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் செலுத்துறது யாருக்கு? கடவுளுக்கு. நான் வந்து தூபம் காட்டுறேன், நான் வந்து வணங்குறேன். எது முன்னாடி? மாதாவோட சுரூபத்துக்கும் புனிதரோட சுரூபத்துக்கும் ஆண்டவர் இயேசுடைய சுரூபத்திற்கும் முன்னாடி. ஆனால் நான் யாரை வழிபடுறேன், யாரை வணங்குறேன்? கடவுளை தான் வணங்குறேன். மாதாவையும் புனிதர்களையும் வணங்குகிறேன், கடவுளை வழிபடுகிறேன். கடவுளுக்கு வர்ஷிப், புனிதர்களுக்கும் மாதாவுக்கும் வெனரேஷன், வணங்குகிறேன். அதுலேயும் குறிப்பாக மாதாவுக்கு ஹைப்பர் தூலியா. அப்போ லேட்ரியான்றது தான் வழிபாடு, அது கடவுளுக்கு மட்டும்தான் வர்ஷிப். தூலியான்றது புனிதர்களுக்கான வணக்கம், மேலான வணக்கம் ஹைப்பர் தூலியா மாதாவுக்கு.
புரோட்டோதுலியா முதன்மையான வணக்கம் புனித சூசை தந்தைக்கு. ஸோ எல்லாத்துக்கும் மேலான வணக்கம் ஹைப்பர் தூலியா வணக்கம் தான், வெனரேஷன் தான், வணங்குகிறேன், அவ்வளோதான். வழிபடலை, வழிபட்டாதான் கடவுள். வழிபாடு கத்தோலிக்கர்களுக்கு ஒன்று தான், நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். மகனாகிய ஆண்டவர் இயேசுவை தூய ஆவினவரோடு இணைந்து தந்தையாம் இறைவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரே பலிதான், திருப்பலிதான் கத்தோலிக்கர்கள் செய்யக்கூடிய வழிபாடு. சுருபத்தை தொட்டுக்கும்போது சுருபத்துக்கு வணங்குறது, சுருபத்துக்கு தூபம் காட்டுறதெல்லாம் இப்படி இங்கே எங்கே 1 குறிப்பேடு 16:1-6 தாவீது செய்ய சொன்ன மாதிரி பலி செலுத்துறது, யோசுவா முன்குப்புற விழுந்த மாதிரி, இதெல்லாம் தந்தையை நினைவுபடுத்தக்கூடியது. மகனையும் ஆவியானவரையும் மாதாவையும் புனிதர்களையும் நினைவுபடுத்தக்கூடிய நினைவூட்டும் சின்னங்கள். அதுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். வணக்கம் செலுத்தும் போது யாரை நினைவு கொள்கிறோம்? அது யாரை நினைவூட்டுகிறதோ அந்த நபர்களை, கடவுளையோ புனிதர்களையோ நினைவுபடுத்துகிறது. அவங்களுடைய பிரசனத்தை இங்கே கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அது கடவுள் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அங்கே பாருங்கள், அந்த தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி நீங்கள் கடவுளை புகழ்ந்து போற்றுங்க அப்படின்றார். ஸோ கடவுளை புகழ்ந்து போற்ற சொல்லி லேவியர் குருக்களுக்கு தாவீது கட்டளை இடுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளை புகழ்ந்து போற்றி பலி செலுத்துகிறாங்க. எங்கே? உடன்படிக்கையின் பேழை முன்னாடி, அந்த சிலைகளுக்கு முன்னாடி. பழைய ஏற்பாட்டில் லேவியர் குருக்கள் அந்த கெருபீனுடைய சிலைகள் முன்னாடியும் உடன்படிக்கை பேழை முன்னாடியும் கடவுளை புகழ்ந்து போற்றி பாட்டு பாட முடியும்னா, நான் ஏன் ஆண்டவருடைய சிலுவையின் சுரூபம் முன்னாடியோ மாதாவுடைய சுரூபத்து முன்னாடியோ நான் மாதாவையும் கடவுளையும் புகழ்ந்து போற்றி பாடக்கூடாது? சொல்லப்போனால் அது தவறே கிடையாது. ஏன்னா நம்ம கடவுளை தான் புகழ்ந்து போற்றோம். அவருடைய நினைவாக அங்கே ஒரு சுரூபத்தை வச்சுருக்கிறோம். ஸோ சுரூபங்களை வைத்திருப்பது தவறில்லை, சுரூபங்களை செய்வது தவறில்லை, அதுக்கு வணக்கம் செலுத்துவதும் தவறில்லை, அதை தொட்டு கும்பிட்றதும் தவறில்லை. அதை கடவுளாக நினைத்தாலும் தவறு. கடவுளே அதுதான் என்னை காப்பாற்றினுச்சு, அதுதான் என்னை மீட்டுச்சுன்னு நினச்சாதான் தப்பு. என்னை மீட்ட கடவுளை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்னமாக எப்படி பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை இருந்துச்சோ, அது முன்னாடி எல்லாம் பலி செலுத்தி அதுக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து அவங்க வணக்கம் செலுத்தினாங்களோ, அதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவரை நினைவுபடுத்தக்கூடிய சுரூபங்களுக்கு முன்னாக வணக்கம் செலுத்துறதையும் அதை தொட்டு கும்பிட்றதையும் அதுக்கு தூபம் காட்டுறதும். அவங்க பலியே செலுத்துகிறாங்க, நம்ம ஏன் தூபம் காட்டக்கூடாது? ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஸோ அதை கடவுளாக வழிபடலைன்னா அது சிலை வழிபாடு இல்லை. எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் தெரியும் சுரூபம் கடவுள் இல்லைங்கன்னு. ரொம்ப சிம்பிள். அதனால் இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி நம்மளுடைய பிரிந்து போன சகோதரர்களுக்கு பொறுமையாக நம்ம விளக்கணும். நம்மளும் அந்த குழப்பத்திலேருந்து வெளியே வரத்துக்கும் முயற்சி செய்யணும். ஸோ இந்த 10 கட்டளைகள் 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 3 கட்டளைகள் கடவுளை பற்றியது, மீதி 7 கட்டளைகள் பிறரை பற்றியது. ஸோ ஒரு குடும்பமாக கடவுளோட குடும்பமாக இணைக்கும் போது இஸ்ரேல் மக்கள்கிட்ட கடவுள் அவரு கூட அப்பா கூட எப்படி உறவில் இருக்குன்றதுக்கான 3 கட்டளைகள். உன் கடவுளாக ஆண்டவர் ஒருவரே, அவருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தாதே, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடி, ஆண்டவருடைய நாளை தூயதாக கடைபிடி. இது 3ம் கடவுளை சம்மந்தப்பட்டது. மீதி 7ம் நம்ம அடுத்திருப்பவருக்கு சம்மந்தப்பட்டது. அதில் குறிப்பாக பாருங்கள், அந்த உன் தந்தையும் தாயும் மதித்த நட அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கபோத் அப்படின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்ன? லிட்டரலாக சொன்னால் கனம் பண்ணு இல்லை, உன் தந்தையும் தாயும் கனம் பண்ணு, ஆனர் பண்ண மட்டும் இல்லையா, அது க்ளோரிஃபைன்னு இருக்குது, மகிமைப்படுத்துன்னு சொல்கிறாங்களாம். அப்போது இதை நம்ம வேறு எங்கே பார்க்கலாம் இந்த வார்த்தை அப்படின்னாக்கா, விடுதலை பயணம் 20 அதிகாரம் 12வது வசனம், திருப்பாடல் 22-23வது வசனம், எஸ்ஐயா 24வது அதிகாரம் 15 வசனத்துலாம் இதே கபாதுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு? கடவுளுக்கு பயன்படுத்தின வார்த்தை. கடவுளை மகிமைப்படுத்துன்னு சொல்கிற வார்த்தையை எடுத்து இந்த 10 கட்டளையில் உன் தந்தையும் தாயும் மகிமைப்படுத்து அப்படின்றாங்களாம். அப்போ இயற்கையாக நமக்கு பிறப்பு கொடுத்த அப்பா அம்மாவை மகிமைப்படுத்தணும், கனம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய வகையில் நமக்கு யார் அப்பா? கடவுள். ஓகே, அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஏன் நம்ம ஆவிக்குரிய வகையில் நம்மளுடைய அம்மாவாகிய மாதாவை நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது? ஏன் அவங்களுக்கு நம்ம மகிமைப்படுத்தும் விதமாக தேர் இழுக்கக்கூடாது? ஏன் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்காக ஜம்மாலை ஜிப்பிக்கூடாது, அவங்கள புகழ்ந்து போற்றக்கூடாது? ஏன்னா 10 கட்டளையில் 1. அதை நம்ம நேச்சுரலாகவும் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். உலக பிரகாரமாகவும் அப்பா அம்மாவை மகிமைப்படுத்தணும், கனப்படுத்தணும். ஆவிக்குரிய வகையிலும் என்னுடைய அப்பாவாகிய தந்தையாம் இறைவனையும் என்னுடைய அம்மாவாகிய தேவ மாதாவையும் நான் மகிமைப்படுத்துவேன். ஏன்னா ஆண்டவர் இயேசு சிலுவையிலிருந்து யோவான் 19வது அதிகாரம் 26-27 மாதாவை என்னுடைய அம்மாவா, அவர் அம்மாவை என் அம்மாவாக கொடுத்துட்டு போயிருக்காரு, அவர் அப்பாவை என்னுடைய அப்பாவாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால
நான் என் அம்மாவை மகிமைப்படுத்துவேன், இன்னும் பண்ணுவேன், இன்னும் அதிகமாக அவங்களுக்கு 1000 பாடல்கள் பாடுவேன். ஏன்னா ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். 4ஆம் கட்டளை, உன் தந்தையையும் உன் தாயையும் மாதாவையும் நீ மகிமைப்படுத்து. கபோத், அவர்களை கனப்படுத்துன்னு போட்டிருக்கு. நான் கனப்படுத்திட்டு தான் இருப்பேன். தலைமுறையும் மாதாவை புகழ்ந்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அது சிலை வழிபாடு கிடையாது, அது கடவுள் கொடுத்த கட்டளை. நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். கடைசிக்கு வந்தாச்சு. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 20வது வசனம். எங்களுக்கு பயமாக இருக்குன்னு மக்கள் சொல்லும்போது மோசே சொல்கிறார், இல்லை நீங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்யாமல் இருக்க உங்களுக்கு தேவ பயத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் நீங்கள் அவரை கட்டளையை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்றத அந்த சோதிப்பதற்காக தான் ஆண்டவர் வந்தார். அவ்வளோ பெரிய இடி முழக்கத்தோடு வந்தார். அப்போ அல்டிமேட்டாக பாருங்கள், நம்ம பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு தேவ பயம் தேவைப்படுது. திரும்பவும் ரிப்பீட் ஆகுது அதே ஒரு விஷயம், திரும்ப நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. உண்மையிலேயே நம்ம கடவுள் பயத்தை உண்டு பண்ணுவோமே, நம்மளே ஆர்டிஃபிஷியலாக உண்டு பண்ணி கடவுள்கிட்ட கேட்போம், ஆண்டவர் உங்கள் பயத்தை எனக்கு தாங்க, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நான் மனுஷங்களுக்கு பயந்துட்டுருக்கேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உடலை மட்டும் கொள்கிறவர்களுக்காக பயப்படாதீங்க, உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து நரகத்தில் நெருப்பில் எரியக்கூடிய ஒருவருக்கே பயப்படுங்க. ஸோ நம்ம பயப்பட முயற்சிப்போம். முதல்ல அந்த சர்வைவல் ஃபியரை கொண்டு வருவோம், அவருடைய தண்டனையை நினச்சி பயப்படுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிலியல் ஃபியர் வரும். ஃபிலியல் ஃபியர்னால் என்ன, ஆண்டவரை நான் காயப்படுத்திக்கிறேன், அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கார், எனக்காக உயிரை விட்டுருக்காரு, அவருக்காக நான் மாறுவேன் அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவருடைய தண்டனைகளுக்கும் பாவத்தினால் வரக்கூடிய விளைவுகளையும், எவ்வளோ மோசமான விளைவுகள் இருக்குது பாவத்தை செஞ்சதுனால எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாவத்தின் விளைவுகளை நினச்சி ஆண்டவருக்கு பயந்து அதை விட்டு விலகிறதுக்கு, தீமையை விட்டு விலகி நடக்க நம்ம முயற்சிப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு இது, திரும்ப தொடர்ந்து வருகிறது. கடவுளுக்கு பயஞ்சா நம்ம பாவம் செய்யாமல் இருப்போம். சிம்பிள். ஸோ இந்த சீனாய் மலை எபிசோட்லேருந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுது. இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்த இனமாகவும், அவருடைய ஒரு சந்திப்பு கூடாரமாகவும், ஒரு உடன்படிக்கை பேழையாகவும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பலிபீடமும், ஒவ்வொரு அப்பாவும் ஒரு குருவும், ஒவ்வொரு முதல் தலைப்பெரும் மகனும் ஒரு டீக்கனாகவும், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சின்ன திருச்சபையாகவும், ஒரு அரச குருக்களுக்கான ஒரு அரசாக இஸ்ரேல் மக்கள் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அதெல்லாம் அவங்க அந்த எகிப்தில் பார்த்து அவங்க சில சமயம் வழிபட்ட அந்த சிலைகளை எல்லாம் விலக்கிட்டு முழு மனதோட ஆண்டவரை மட்டும் நம்பி வழிபட சொல்கிறார். இதுதான் ஒரு இஸ்ரேல் மக்கள்கிட்ட எதிர்பார்த்தார். அதை அவங்க செய்ய மறந்துட்டாங்க. புதிய இஸ்ரேலாகிய நம்ம ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த புதிய உடன்படிக்கையை நம்மளோட ஏற்படுத்தியிருக்கிறார். அவரோட ரத்தத்தை பார்த்து, அவரோட பாடுகளை பார்த்து, அவர் சிலுவையில் செஞ்சதை பார்த்து, அவரோட அன்பை பார்த்து பாவத்துக்கு செய்கிறதுக்கு பயப்பட முயற்சிப்போம். நாளைய தினத்திற்கான வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.